ஹரே கிருஷ்ணா. இந்த ஞாயிறு சத்சங்க நிகழ்ச்சிக்கு அவங்க எல்லோரையும் வரவேற்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ ஒவ்வொரு வாரம் பல தலைப்புகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம நவவித பக்தி அப்படின்ற தலைப்பை பற்றி பார்க்க இருக்கோம். ஸோ இது எப்படி நம்ம போன வார வகுப்போட தொடர்போட இருக்கு அப்படின்றதையும் முதல்ல ஆரம்பத்தில் நம்ம பார்க்கலாம். மேலும் இந்த விஷயங்கள் என்ன, இது எப்படி நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நிதி நாமினே. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஸோ கடைசி வகுப்புல, அதாவது போன வாரத்திற்கு முன்னர் வாரம் நம்ம ஆத்மாவின் 6 எதிரிகள் அப்படின்றத பத்தி பார்த்திருந்தோம். அதாவது நம்ம மனதுல நிறைய களங்கங்கள் இருக்கு, அசுத்தங்கள் இருக்கு. அது எப்படி வருது அப்படின்றத பார்த்திருந்தோம். நம்ம அது வர்றதுக்கான காரணம் கட்டுப்படுத்தப்படாத மனம். ஸோ எப்போ உங்க புலன்களையோ மனதையோ புத்திசாலித்தனத்தையோ நம்ம சரியான விதத்துல கட்டுப்படுத்தலையோ, அப்போ எல்லா எதிரிகளும் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படின்றது எப்படி அப்படின்றத போன வாரம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த எதிரிகள் என்னென்ன, அந்த எதிரிகளை நம்ம எப்படி வெல்றது, அதை எப்படி நம்ம சரியான விதத்துல கையாளுறதுன்னு எல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ அந்த 6 எதிரிகள் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நம்புறோம். நம்ம காமம், கோபம், பேராசை, பொறாமை, மோகம், அறியாமை. ஸோ இந்த 6 விஷயங்கள் நமக்கு நம்மளுடைய எதிரியா இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த எதிரிகளை நம்ம கிருஷ்ணர் பக்கம் நம்ம திசை திருப்பணும் அப்படின்னா அது நமக்கு தூய்மையான விதத்துல அதை நம்ம கையாளுவதற்கு இணையாகும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். அது அப்படிதான் நம்ம கையாளணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம கிருஷ்ண பக்தியில எப்படி ஈடுபடுத்தணும் அப்படின்ற ஒரு விதத்துல நம்ம பார்த்துருந்தோம். காமம்ங்கிறது கிருஷ்ணரை நேசிக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். கோபம் அப்படிங்கிறத கிருஷ்ணருடைய பக்தர்களை நிந்திக்கிறவங்களையும் கிருஷ்ணரை எதிர்க்கிறவங்களையும் அவங்க கிட்ட நம்ம கோபத்தை வெளிப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி பல விதங்கள்ல பார்த்துருந்தோம். இறுதியில இது எல்லாமே பக்தி தொண்டு அப்படின்னு சொல்லி நம்ம உபன்யாசம் முடிச்சிருந்தோம். ஸோ இந்த விதத்துல நம்ம பகவானுக்கு பக்தி தொண்டு பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்ப அந்த பக்தி தொண்டு இருக்கு இல்லையா, பகவானுக்கு நம்ம பண்ணக்கூடிய பக்தி, அந்த பக்தி தொண்டு ஆனது 9 விதத்துல பண்ணப்பட முடியும் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லுது. 9 வகையான விதங்கள்ல நம்ம இந்த பக்தி தொண்டை பகவானுக்கு பண்ண முடியும். ஸோ இதுதான் நவ லக்ஷணான்னு சொல்லப்படுது. 9 விதமான லட்சணங்கள், அடையாளங்கள் அப்படின்னு. இல்லைன்னா நவவித பக்தி. நவ அப்படின்னா 9 அப்படின்னு நமக்கு தெரியும். நவகிரகம், நவராத்திரி. ஸோ நவ அப்படின்ற வார்த்தை 9 குறிக்கக்கூடியது. ஸோ நவவித பக்தி, அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு. ஸோ நம்ம பகவானுக்கு பண்ணக்கூடிய பக்தி இந்த மாதிரி 9 விதங்களா வகைப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விதத்தை நம்ம பக்திய கையாளும் பொழுது நம்மளால அந்த எதிரிகளை வென்று பகவான் மேல தூய்மையான அன்பை வளர்த்துக்க முடியும் அப்படின்றதுதான் இங்க நம்ம சொல்ல வர விஷயம். ஸோ இதுதான் போன வாரத்தினுடைய தொடர்பு. நம்ம எதிரிகள் என்ன, அது எப்படி திசை திருப்பணும் அப்படின்றத மட்டும் கேள்விப்பட்டிருந்தோம். அந்த திசை திருப்புறதுக்கான வழிமுறை என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். ஸோ எப்படி இது 9 பிரிச்சிருக்காங்க, இது எதை குறிக்குது, என்ன ஏது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது எங்கெங்க மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு, இது எப்படி எப்படி நம்ம ஏத்துக்கிறது அப்படின்னா, பல இடங்கள்ல சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவதம் பல தடவை நம்ம இதை மேற்கோள் காட்டியிருக்கோம். ஸ்ரீமத் பாகவதம் அமல புராணம் அப்படின்னு. அமல புராணம் அப்படின்னா எந்த விதமான அசுத்தமுமே இல்லாத முழுக்க முழுக்க தூய்மையான
புராணம், அது ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்லப்படுது. உங்க எல்லாருக்கும் தெரியும், 4 வேதங்கள், 18 புராணங்கள், நிறைய 108 உபனிஷத்துக்கள், இதிகாசங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இத்தனை விஷயங்களையும் மக்களால படிக்க முடியாது அப்படின்றதுக்காக அது எல்லாத்தினுடைய சாரமா பகவத்கீதை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆனா ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது பகவத்கீதையோட ஒரு படி மேல அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லப்படுதுன்னா, இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய எல்லா புஸ்தகங்கள், எல்லா சாஸ்திரங்களுடைய கிரீம் அப்படின்னு சொல்லப்படுது. சோ வேதாந்த சூத்திரம் இருக்கு இல்லையா, வேத அந்த அப்படின்னா எல்லா வேதங்களுடைய முடிவு. ஸோ அந்த வேதாந்தத்தை சூத்திரங்களா, சின்ன சின்ன வாக்கியங்களா, சூத்திரங்களா ஸ்ரீல வியாசதேவர் கொடுத்தார். ஸோ அந்த வேதாந்த சூத்திரம் தான் இருக்கிற எல்லாத்துக்குமே இறுதி அப்படின்னு சொல்லி கருதப்படுது. அந்த வேதாந்த சூத்திரத்திற்கான வியாக்கியானம் தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம். ஸோ இந்த ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதையோட ஒரு படி மேலனே சொல்லப்படுது. இன்னும் தெளிவா ஸ்ரீ பிரபுபாதர் எப்படி சொல்லுவார் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிறோம் இல்லையா, ABCD இந்த மாதிரி ஆரம்பத்துல கத்துக்கிறோம், AIE, அப்புறம் படிப்படியா 2வது வகுப்பு, 3வது வகுப்பு, அந்த மாதிரி படிப்படியா போறோம் இல்லையா. ஸோ இந்த ஆரம்ப நிலை கல்வி பகவத்கீதை அப்படிங்கிறார். நம்ம ஏற்கனவே இதை கேட்டிருக்கோம். பகவத்கீதையில பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிப்படையான ஞானத்துல இருந்து கொடுக்கப்பட்டிருக்குங்க. நம்ம இந்த உடல் கிடையாது, ஆத்மா, இதுதான் பகவத்கீதையோட ஆரம்ப பாடமே, AIE இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம பல தடவை கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ பகவத்கீதையானது அந்த ஆரம்ப நிலை கல்வியா கருதப்படுது. ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது உயர்நிலை கல்வியா கருதப்படுது. எப்படி நம்ம காலேஜுக்கு போய் படிக்கிறோமோ அந்த மாதிரி, அது போல. ஸோ அந்த ஸ்ரீமத் பாகவதத்துல அப்படி என்ன விஷயங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சாஸ்திரங்கள் ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க, 3 விஷயங்கள் தான் அந்த ஸ்ரீமத் பாகவதத்துல இருக்கான். என்னங்க அந்த 3 விஷயங்கள் அப்படின்னா, பகவான், பக்தன், பக்தி. இந்த 3 விஷயங்களை பற்றி மட்டும்தான் ஸ்ரீமத் பாகவதத்துல முழுசா கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல நீங்க எந்த ஒரு காண்டம், எந்த ஒரு அத்தியாயம், எந்த ஒரு ஸ்லோகத்தை வேணா எடுத்துக்கோங்க, அதனுடைய சாரம் இதுவாதான் இருக்கும். ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது மொத்தம் 12 காண்டங்கள், 18 புஸ்தகங்கள், 18,000 ஸ்லோகங்களா இப்போ தற்போதைய கலியுகத்துல இருக்கு. சோ இந்த ஸ்ரீமத் பாகவதம் பாத்தீங்க அப்படின்னா பகவான், பக்தன், பக்தி, இந்த 3 விஷயங்களை பத்தி மட்டும்தான் பேசப்பட்டிருக்கு. அப்பம் எப்படி பக்தி பண்ணும் அப்படிங்கிறத பாகவதத்துக்கிட்ட போய் தெரிஞ்சுக்காம வேற எங்க போய் நம்ம இன்னும் சிறந்த விதத்துல தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? எப்படி பக்தி பண்ணணும் அப்படின்றது முழுக்க முழுக்க ஸ்ரீமத் பாகவதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. சோ சாஸ்திரத்துல பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 விஷயங்கள் சொல்லப்படுது. சம்பந்த, அபிதய, பிரயோஜன அப்படின்னு. சம்பந்த ஞானம், அறிவு அப்படின்றது இந்த 3 விதங்களா பிரிக்கப்படுது. சம்பந்த ஞானம், அபிதய, பிரயோஜனம் அப்படின்னு. சோ சம்பந்த ஞானம் அப்படின்றது என்னன்னா, சம்பந்தம், தமிழ்லயும் சம்பந்தம் அப்படின்ற வார்த்தை இருக்கு. ஏதாவது திருமணத்துக்கு சம்பந்தம் பேச வந்திருக்காங்க அப்படின்னு. சம்பந்தம்னா தொடர்பு ஏற்படுத்துறது, இல்ல என்ன தொடர்புன்னு சொல்றதுதான் சம்பந்தம். சோ சம்பந்த ஞானம் அப்படிங்கிறது நான் யார், கடவுள் யார், எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு என்ன, இந்த பௌதிக உலகம் என்ன, ஜடம்னா என்ன, ஆன்மானா என்ன, சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன என்னன்னு தெரிஞ்சு ஒரு தொடர்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்களா, இது சம்பந்த ஞானம். சோ இப்ப தொடர்பை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம், உதாரணத்துக்கு நான் ஆத்மா, கடவுள் என்னுடைய எஜமானர், அவர் பகவான், ஆத்மாவுடைய நித்தியமான நிலை கடவுளுக்கு சேவை செய்யறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது சம்பந்த ஞானம். இப்ப சேவை செய்யறதுன்னு தெரிஞ்சாச்சு, ஆனா சேவை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, எந்த விதத்துல செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுதான் அபிதயா. அபிதயா அப்படின்றது வழிமுறையை குறிக்குது, எந்த விதத்துல நம்ம பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றதுதான் அபிதயா. பிரயோஜனம் அப்படின்னா தமிழ்லயும் அதே வார்த்தை இருக்கு, பிரயோஜனம், ஏதாவது பிரயோஜனமா பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதாவது உபயோகமா. சோ இப்போ
நான் கடவுளுடைய சேவகன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது எப்படி அதுக்கு நான் என்ன செயல்படணும்ன்றதையும் அபிதயமா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப பிரயோஜனம் என்ன? அவர் மேல நான் அன்பை வளர்த்துக்கிறது. இதுதான் சம்பந்த அபிதய பிரயோஜனங்கிறது. சம்பந்தம்னா எனக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அந்த தொடர்புக்கு ஏற்றாறு போல செயல்படுவது அபிதயா. அப்படி செயல்படுறது மூலியமா எனக்கு கிடைக்கக்கூடிய விளைவு அதுதான் பிரயோஜனம். ஸோ இப்போ பகவத்கீதை இருக்கு பாத்தீங்களா, இது முழுக்க சம்பந்த ஞானத்தை கொண்ட புஸ்தகம். அதுல இருக்கக்கூடிய எந்த இடத்த நீங்க எந்த அத்தியாயம் எது படிச்சாலுமே அதுல இந்த சம்பந்த ஞானம் விளக்கப்படுது. அதனாலதான் பகவத்கீதையோட இறுதியில பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட சரணடை, சர்வ தர்மான் பரித்தியஜ மாம் ஏகம் சரணம் விரஜ அப்படிங்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு என்கிட்ட சரணடை அப்படின்னு சொல்லி எல்லா சம்பந்த ஞானத்தையும் கொடுக்கிறார். ஸ்ரீமத் பாகவதம் எங்க தொடங்குது அப்படின்னா, பகவத்கீதை எங்க முடியுதோ அங்க இருந்து தொடங்குது. அபிதய ஞானத்தை கொடுக்குது. சோ பகவான் ஏற்கனவே சரணடை அப்படின்னு சொல்லி பகவத்கீதை முடிக்கிறார் பாத்தீங்களா, அங்க ஸ்ரீமத் பாகவதம் ஆரம்பிக்குது. ஸ்ரீமத் பாகவதம் ஆரம்பிச்சு முழுக்க முழுக்க அபிதய வழிமுறையை நமக்கு கொடுக்குது, எப்படி நம்ம இந்த பக்தியை பண்ணணும். அதனாலதான் பாகவதம் முழுக்க பகவான், பக்தன், பக்தி பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பாகவதத்தினுடைய இறுதியில பார்த்தீங்க அப்படின்னா பிரயோஜனத்தை சொல்லி முடிக்கப்படுது. நம்ம பகவானுடைய திருநாமத்தை உச்சரிச்சுட்டு இருக்கணும், அதன் மூலியமா அவர் மீதான தூய்மையான அன்பு வளரும் அப்படின்றத சொல்லி பாகவதம் முடியுது. சோ அந்த இடத்துல ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தம் ஆரம்பிக்குது. சோ அந்த ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிர்தம் அப்படிங்கிறது பாகவதத்தை விட இன்னும் உயர்ந்த நிலையில கருதப்படுது. ஏன்னா அந்த பிரயோஜன தத்துவத்தை விளக்குறதுனால. சோ அதுல முழுக்க முழுக்க இந்த திருநாமத்தை உச்சரிக்கிறது மூலியமா ஏற்படக்கூடிய பிரேமை, அந்த அன்பை பத்தி விளக்கப்பட்டிருக்கு. சோ இந்த 3 புஸ்தகங்கள் மிக முக்கியமான புஸ்தகங்கள். அதாவது நீங்க பார்க்கலாம், எங்க இஸ்கான் பக்தர்கள் எந்த இஸ்கான் கோயிலுக்கு போனாலும் இந்த புஸ்தகங்களை முன்னிலைப்படுத்தி மக்களுக்கு கொடுக்கறத நீங்க பார்க்கலாம். சோ இதுல இந்த பகவான், பக்தன், பக்தியை பத்தி குறிப்பா பேசக்கூடிய இந்த ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த நவவித பக்தியை பத்தி விளக்கப்பட்டிருக்கு. இந்த பக்தி எப்படி பண்ணணும், என்ன வழிமுறை அப்படின்றது. உங்க எல்லாருக்கும் தெரியும், பிரகலாதர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பக்த பிரகலாதன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது ஒரு திரைப்படம் தமிழ்ல ரிலீஸ் ஆகி ரொம்ப பிரபலமா பல தடவை பல பேரால் பார்க்கப்பட்ட படம் அது, பக்த பிரகலாதன் அப்படின்னு. ஸோ பிரகலாதரை பத்தி குறிக்கக்கூடியது. ஸோ அது அந்த லீலையானது ஸ்ரீமத் பாகவதத்துல விளக்கப்பட்டிருக்கு. ஸோ பிரகலாதனுடைய தந்தை ஹிரண்யகசிபு, அசுரர்கள் எல்லா அசுரர்களுடைய அரசன், கடும் தவம் புரிந்து பிரம்மாவை திருப்திப்படுத்தி சாகாவரம் கேட்கிறார். ஆனா பிரம்மா, அது என்னால உனக்கு கொடுக்க முடியாதுப்பா, ஏன்னா எனக்கே அந்த சக்தி கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா ஹிரண்யகசிபு ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிக்கிறது போல யோசிச்சு அந்த சாகாவரம் அப்படிங்கிறதையே வேறு விதத்துல கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பூமியில சாகக்கூடாது, ஆகாயத்துல சாகக்கூடாது, மனிதனால சாகக்கூடாது, மிருகத்தால சாகக்கூடாது, ஆயுதங்களால சாகக்கூடாது, இந்த மாதிரி பல விஷயங்களை இப்படி ஒரு விஷயமா போட்டு நான் மொத்தமா கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைச்சு வரம் கேட்கிறார். அந்த வரத்தை பிரம்மாவும் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் அந்த வரம் கிடைச்சோன்னே கிட்டத்தட்ட சாக மாட்டோம் அப்படின்றத தெரிஞ்சோன்னு அசுரன் எப்படி செயல்படுவான்? சாதுவா செயல்படுவானா? கிடையாது. ஏற்கனவே அசுரனா இருக்கான், அப்ப இன்னும் அசுரனா தான் செயல்படுவான். ஸோ அவன் ரொம்ப அசுரனா செயல்பட்டு எல்லாரையும் அவனைதான் வழிபடணும் அப்படின்னு சொல்லி அவன் முயற்சி பண்ணி செஞ்சிட்டு இருக்கும் பொழுது அவனுடைய மகனான பிரகலாதர் எப்பொழுதும் விஷ்ணுவை தியானிச்சுட்டு இருக்கார், கிருஷ்ணரை தியானிச்சுட்டு இருக்காரு. விஷ்ணுதான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுதான் அந்த பிரகலாதர் கதையில நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுல ஆரம்பத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹிரண்யகசிபு கேட்கிறார் பிரகலாதர் கிட்ட, நீ குருகுலத்துல இருந்து இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்க, நீ இது வரைக்கும் கத்துக்கிட்டதுலயே சிறந்த விஷயம் என்ன, புத்திசாலித்தனமான செயல் என்ன, எது சிறந்த ஞானம் நீ கத்துக்கிட்டது அப்படின்னு கேட்டப்போ பிரகலாதர் மகாராஜ் கொடுக்கக்கூடிய பதில் தான் இந்த 9 வித பக்தி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யார் ஒருத்தன் இந்த 9 வித பக்தியை பண்றானோ அவன் தான் புத்திசாலி, அவன் தான் கற்றறிந்த நபர் அப்படின்னு சொல்றாரு அவர். ஸ்ரீமத் பாகவதம் 7வது காண்டத்துல இதை சொல்றாரு அவர்.
ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இதி பும்சார்பிதா விஷ்ணு பக்திஷ்சன்னவலக்ஷணா கிரியேத பகவத் யத்தா தன்மன்யே தீதமுத்தமம் அப்படிங்கிறார். தன்மன்யே தீதமுத்தமம் அப்படின்னா நான் சொல்றேன் இருக்கிறதுலே புத்திசாலி நபர் பண்ணக்கூடிய செயல் அப்படின்றது இதுதான். என்னது? இதி பும்சார்பிதா விஷ்ணு பக்திஷ்சன் நவலக்ஷணா. 9 விதமான லட்சணங்கள் பக்தியில இருக்கு. அதை யார் ஒருத்தன் விஷ்ணுவுக்கு பண்றானோ அவன்தான் புத்திசாலியான நபர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அங்க அந்த 9 லட்சணங்களையும் மேற்கோள் காட்டுறார். ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 9 லட்சணங்கள். என்ன லட்சணம் அவர் சொல்றார்? ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சத்தியம், ஆத்ம நிவேதனம். இந்த 9 வழிமுறைகள் தான் நவவித பக்தி அல்லது நவலட்சணங்கள், பக்தியினுடைய 9 அங்கங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. The 9 limbs of devotional service அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. ஸோ பக்தியினுடைய 9 அங்கங்கள் அப்படின்னு சொல்லி அவர் இந்த 9ஐயும் மேற்கோள் காட்டுறார். ஸோ இந்த ஒன்னொன்னும் என்னென்ன, இந்த 9 நம்ம எப்படி செய்யறது, செய்யறதன் மூலியமா என்ன விளைவு, எல்லாமே செய்யணுமா, செய்ய முடியுமா அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு உபன்யாசத்துல விலாவரியா பார்க்க இருக்கோம். ஸோ இந்த 9 லட்சணங்கள்ல முதல் லட்சணம் ஸ்ரவணம். ஸோ ஸ்ரவணத்தை சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார். ஸோ ஸ்ரவணம் அப்படின்றது முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரவணம் அப்படின்னா சமஸ்கிருத வார்த்தை. ஸோ ஸ்ரவணம் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் கேட்டல், காது கொடுத்து கேட்கறது. ஸோ கேட்டல் அப்படின்ற செயலை நம்ம எல்லாருமே வாழ்க்கையில பண்ணிட்டு தான் இருக்கோம் இல்லையா? இப்ப நீங்க உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க நான் பேசுறத. இங்க ஆன்லைன்ல இல்லாதவங்க டிவி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க, அதுல என்ன சொல்லப்படுதோ அதை கேட்கறாங்க, இல்ல எஃப்எம் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதை போல எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு மொபைல் போன் எல்லாரும் கையிலயும் இருக்கு. ஏதாவது ஒரு வீடியோ போட்டு மக்கள் கேட்டுட்டே இருக்காங்க. கேட்கறது அப்படின்றது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு செயலா இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்புறம் என்னங்க, இது என்ன பக்தியினுடைய அங்கம் அப்படின்னா, பிரகலாதர் இங்க நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கேட்கறத பத்தி அவர் சொல்லல. அதான் ஸ்ரவணம்னு அவர் சொல்லல. அதாவது ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு அப்படின்ற வார்த்தை இருக்கு. மேலும் அந்த கடைசிலையும் பாத்தீங்கன்னா இதி பும்சார் பிதா விஷ்ணு, அங்கேயும் விஷ்ணுங்கிற வார்த்தை இருக்கு. ஸோ இந்த 9 விதங்கள் நம்ம என்ன பார்க்கிறோமோ அது எல்லாமே விஷ்ணுக்காக செயல்படுத்தணும் அப்படின்னு, விஷ்ணுவோட தொடர்புல நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ஸோ அதுதான் இங்க ஸ்ரவணம் கேட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ என்ன கேட்கணும், நம்ம பகவான் விஷ்ணு கிருஷ்ணர் பத்தி நம்ம காது கொடுத்து தெளிவா கேட்கணும். இதுதான் முதல் வழிமுறை, கேட்டல். ஸோ என்னங்க கேட்கறது அப்படின்னா, பகவானுடைய நாமம், பகவானை பத்தின அவருடைய நாமம் இருக்கு இல்லையா, அதை பத்தி கேட்கறது, ரூபம், குணம், லீலைகள். இந்த விஷயங்கள் நம்ம காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். நாமம், ரூபம், குணம், லீலை. சோ இந்த விஷயங்களை பத்தி நம்ம பகவானை பத்தி இந்த விஷயங்களை கேட்க கேட்க என்ன ஆகும், நம்மளுடைய ஹிருதயம் தூய்மை அடையும். சோ இந்த 9 வழிமுறைகள் ஒன்னொண்ணுமே பாத்தீங்கன்னா இந்த நோக்கத்தோட தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இப்ப ஏற்கனவே பார்த்தோம், ஸ்ரவணம்ங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது. எல்லாருமே காது கொடுத்து பல விஷயங்களை கேட்டுட்டு இருக்கோம். ஆனா மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய ஹிருதயத்தை மேலும் மேலும் அழுக்குப்படுத்துது. ஆனா பகவான் பத்தின விஷயங்களை கேட்கும் பொழுது அது நம்ம ஹிருதயத்தை தூய்மைப்படுத்தி பகவான் மேல தூய்மையான அன்பை நமக்கு கொடுக்குது. சோ பகவானோட திருநாமம் அதை பத்தி கேட்கணும். யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்க இல்லையா, அதை கேட்கறது. ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா, இந்த மாதிரி பகவானுடைய திருநாமங்களை உச்சரிக்கிறாங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே மந்திரம் உச்சரிக்கிற இந்த நாமத்தை நம்ம கேட்கணும். ரூபம், பகவானுடைய ரூபம், பகவானை பத்தி பேசக்கூடிய விஷயங்களை கேட்கணும். இப்ப எப்படி நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களோ அது போல. நாமம், ரூபம், குணங்கள், பகவானுடைய குணாதிசயங்கள் என்ன,
ஏன்னா அப்பந்தான் நம்மளால ஒரு நபரை பத்தின விவரங்களை தெரிஞ்சுக்கும் பொழுது அவரை நம்ம நேசிக்க ஆரம்பிக்க முடியும். இப்ப யாருன்னு ஒருத்தர் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா அப்புறம் எப்படி நான் நேசிக்க முடியும்? இன்னைக்கு இந்தியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 99% சொல்லலாம் எல்லாருமே கிரிக்கெட் பைத்தியமா இருக்காங்க. அவங்களை கேட்டீங்கன்னா ஒரு சிலர் சச்சின் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு, ஒரு சிலர் தோனின்னுவாங்க. சச்சினுக்கு பாத்தீங்கன்னா காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. எதனால அவருக்கு அப்படி ஒரு பட்டம் கொடுத்து அவரை நேசிக்கிறாங்க? ஏன்னா அவரை பத்தி மக்களுக்கு தெரியும். அவர் என்ன பண்ணியிருக்கார், என்ன சாதிச்சிருக்கார், எதனால அவர் மற்றவங்களோட இன்னும் சிறந்த வீரராக கருதப்படுறார் அப்படின்ற அவரை பத்தின வர்ணனைகள் தெரியும் பொழுது அவரை நேசிக்கிறாங்க. இப்ப சச்சின்றவர் யாருன்னே தெரியாம ஒருத்தங்க ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு காட்டுல அமேசான் காட்டுல வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தங்களுக்கு சச்சினை பத்தி எந்த வார்த்தை எந்த விஷயமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்டவங்களால சச்சினை நேசிக்க முடியாது. அதே போலதான் பகவான் மேல நம்ம தூய்மையான அன்பை வளர்த்துக்கணும், அவரை நேசிக்கணும் அப்படின்னா அவரை பத்தின விவரங்களை முதல்ல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் இந்த ஸ்ரவணம் அப்படிங்கிற வழிமுறை. ஸோ பகவானுடைய நாமம், பகவானுடைய ரூபம், பகவானுடைய குணங்கள், பகவானுடைய லீலை. ஸோ இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் போன்ற இந்த எல்லா புஸ்தகங்களையும் இந்த விஷயங்கள் விளக்கப்பட்டது. முழுக்க முழுக்க இந்த புஸ்தகங்கள் இருக்கிறதுக்கான நோக்கமே இதுதான், நமக்கு பகவான் பத்தின ஞானத்தை கொடுக்கறதுக்காக. ஸோ அதனால நம்ம காது கொடுத்து கேட்கணும். ஸோ இப்போ சரிங்க கேட்கணும்னு சொல்லிட்டீங்க, எல்லார்கிட்டையும் நம்ம கேட்கலாமா? ஏன்னா எத்தனையோ பேர் பகவான் கடவுள் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க எப்படி ஆன்லைன்ல பேசுறீங்களோ இதே போல ஒரு யூடியூப்ல சேனல்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சேனல் இருக்கு, ஏகப்பட்ட மக்கள் பேசுறாங்க, கடவுளை பத்தி பேசுறாங்க. ஸோ யார் பேசுறது வேணாலும் நம்ம காது கொடுத்து கேட்கலாமா? இன்னைக்கு காலத்துல டிவியில பார்த்தீங்க அப்படின்னா மகாபாரதம் அப்படின்னு சொல்லி போடுறது ரொம்ப கிட்டத்தட்ட ஃபேமஸ் ஆயிடுச்சு. விஜய் டிவி, சன் டிவி. நான் சின்ன பையனா இருக்கும் பொழுது கேள்விப்பட்டிருக்கேன், இப்பவும் கூட அந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். மகாபாரதம் பத்தி, ராமாயணம் பத்தி எவ்வளவு விஷயங்கள் தொலைக்காட்சியில நாடகம் சீரியலா ஒளிபரப்பப்படுது அப்படின்னு. ஸோ அதுல இருந்து பார்த்து மகாபாரதம் பத்தியோ கிருஷ்ணரை பத்தியோ தெரிஞ்சிக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ அங்க இருந்தும் கேட்கலாமா? எல்லா இடத்துல இருந்து கேட்கறது சரியானது தானா அப்படின்னா இல்லை. யார்கிட்ட இருந்து கேட்கணும், எங்க கேட்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லார்கிட்ட இருந்தும் கேட்டுற முடியாது. நம்ம ஏங்க எல்லார்கிட்ட இருந்தும் கேட்க முடியாது? கடவுளை பத்தி தானே பேசுறாங்க, கிருஷ்ணரை பத்தி தானே பேசுறாங்க, அதுல என்ன தப்பு இருக்கு? அவங்களும் கிருஷ்ணனுடைய பேர் தான் சொல்றாங்க, நீங்களும் கிருஷ்ணனுடைய பேர் தான் சொல்றீங்க. அவங்களும் கிருஷ்ணனுடைய அதே செயல்களை தான் காட்டுறாங்க நாடகத்துல, நீங்களும் அதே செயல்களை பத்தி தான் பேசுறீங்க. என்ன வித்தியாசம்? எனக்கு நாடகமா பார்த்தா இன்னும் நல்லா புரியுது, நான் அதே பாக்குறேனே அப்படின்னு சொன்னா, நம்ம ஆச்சாரியர்கள் சனாதன கோஸ்வாமி அப்படின்னு நம்ம சம்பிரதாயத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆச்சாரியர், அவர் எச்சரிக்கிறார் நம்மள, நம்ம அப்படி கேட்க முடியாது, கேட்க கூடாது அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா இதுதான், பகவான் பத்தின விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாலை போன்றது, தூய்மையானது, எந்த விதமான அசுத்தமும் இல்லாம முழுக்க முழுக்க தூய்மையானது. ஸோ இப்ப இந்த தூய்மையான பாலை நம்ம பருகும் பொழுது நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். ஒரு தூய்மையான வைஷ்ணவர்கிட்ட இருந்து நம்ம கேட்கும் பொழுது இந்த விளைவு ஏற்படும். இதுவே இப்ப இந்த டிவியில காட்டுறாங்க, சினிமால காட்டுறாங்க, இல்ல யாரோ ஒருத்தர் ஏதோ பத்திரிகைகள் எழுதுறாங்க அப்படின்னா அது இதே விளைவை ஏற்படுத்தாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது, ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. ஒரு தூய பக்தர்கிட்ட இருந்து கேட்கும் பொழுது என்ன விளைவு ஏற்படுதோ அந்த விளைவு பக்தர் அல்லாத ஒரு நபர்கிட்ட இருந்து நமக்கு கேட்கும் பொழுது ஏற்படாது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா பக்தர் அல்லாதவங்களும் உங்களுக்கு அதே பாலை கொடுக்கலாம், அதே பாலை தானே நீங்களும் கொடுக்குறீங்க, அதே பாலை தானே பக்தர் இல்லாதவங்களும் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். ஆனா பக்தர் இல்லாதவங்க கொடுக்கக்கூடிய பால் பாம்பின் விஷம் பட்ட பால் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க. சோ பாம்பினுடைய விஷம் பட்டாலும் பால் பார்க்கறதுக்கு வெள்ளையாவே தெரியலாம், கொஞ்சமா விஷம் பட்டதுன்னா கூட பார்க்கறதுக்கு வெள்ளையாவே தெரியலாம், அது முழுக்க முழுக்க நீளமா மாறணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அந்த பாலை நீங்க பருகுனீங்கனாலும் இறந்துடுவீங்க. அதேதான் ஆச்சாரியர்கள் நம்மளை எச்சரிக்கிறாங்க. சர்வோச்சிஷ்டம் யதாபய அவைஷ்ணவ முகோத்கீர்ணம் பூதம் ஹரிகதாமிருதம்
ஸ்ரவணம் நைவ கர்த்தவியம் சர்ப்போச்சிஷ்ட யதாபய. அவைஷ்ணவ முகோத்கீர்ணம். வைஷ்ணவன் அல்லாதவன் கிட்ட இருந்து அவன் வாயிலிருந்து வரக்கூடிய விஷயங்களை கேட்கறது சரியில்லை. பூதம் ஹரிகதாமிருதம், ஹரியனுடைய கதையை அவன் பேசினா கூட சரி. ஸ்ரவணம் நைவ கர்த்தவியம், அதை தயவு செஞ்சு காது கொடுத்து கேட்காதீங்க. ஏன் அப்படின்னா சர்ப்போச்சிஷ்ட யதாபய, இது பாம்பின் விஷம் பட்ட பால் போல. அப்படிப்பட்ட நபர்கள் கிட்ட இருந்து, பக்தர் அல்லாதவர்கள் கிட்ட இருந்து நம்ம கேட்கும் பொழுது நமக்குள்ள பக்தி ஏற்படாது. அதனாலதான் பார்க்கலாம், நீங்க நிறைய பேரு சீரியல் பாக்குறாங்க, நாடகங்கள் பாக்குறாங்க, சினிமா பாக்குறாங்க. அதை பார்த்து எத்தனை பேர் உண்மையிலே தூய்மையான பக்தர்களா இருக்காங்க யோசிச்சு பாருங்க. இல்ல. இன்னும் குறிப்பா இந்த சீரியல், இந்த நாடகங்கள், இந்த சினிமாலாம் காட்டக்கூடிய கிருஷ்ணனுடைய கதாபாத்திரத்தை பார்த்துட்டு இப்படிப்பட்டவர் எப்படிங்க கடவுளா இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க மக்கள். அதுக்கான காரணம் இதுதான். அவங்க கேட்கக்கூடிய மூலமானது ஒரு பக்தர்கிட்ட இருந்து இல்லை. அப்போ அது சரியான ஸ்ரவணம் கிடையாது. சரியான ஸ்ரவணம் என்ன பயனை கொடுக்குமோ அந்த பயனை இது கொடுக்காது. அதனாலதான் இப்படி இருக்கக்கூடிய ஒரு மூலத்துல இருந்து கேட்கக்கூடிய விஷயங்களை கேட்டு மக்கள் பக்தர்களா மாறுறதில்லை, அதற்கு எதிராக தான் நடக்குது. எத்தனையோ பகவத்கீதையும் இன்னைக்கு உலகத்துல இருக்கு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் விளக்கம் எழுதியிருக்காரு. நிறைய பேர், எக்கச்சக்கமான பகவத்கீதை 600 700 800க்கு மேல பதிப்புகள் இருக்கு. எல்லா பகவத்கீதையும் ஒன்னாங்கன்னு கேட்டா கிடையாது. அதனாலதான் சில பிரபுபாதர் நம்ம இஸ்கான் இருக்கக்கூடிய பகவத்கீதைக்கு பகவத்கீதை உண்மை உருவில் அப்படின்ற பெயர் கொடுத்திருக்காரு. பகவத்கீதா ஆஸ் இட் இஸ். கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ உள்ளதை உள்ளபடி கொடுத்தாதான் அது பகவத்கீதை. ஒருத்தவங்களுடைய சொந்த கற்பனை கேட்டவர்கள மாற்றி கொடுக்கும் பொழுது அது பகவத்கீதை கிடையாது. அது அவங்களுடைய கருத்து, அவங்களுடைய கீதைன்னு சொல்லிட்டு போலாம். பகவானுடைய கீதை அது கிடையாது. சோ யாரு பக்தன் இல்லையோ அவங்க கொடுக்கும் பொழுது அவங்களுடைய நோக்கமானது உங்களுக்கு பக்தியை கொடுக்கணுங்கிறது இல்லை. அதனாலதான் பிரச்சனையே. பக்தன் உங்களுக்கு பகவானை பத்தி எடுத்து சொல்லும் பொழுது அவனுடைய நோக்கம் உங்களுக்கு பக்தியை கொடுக்கணுங்கிறது. ஆனா அதுவே அபக்தர்கள் பேசும் பொழுது அவருடைய நோக்கம் அது கிடையாது. இன்னைக்கு சீரியல்ல போடுறாங்க, சினிமால போடுறாங்க, அவங்க நோக்கம்லாம் என்ன உங்களை பக்தர்கள் ஆக்கணும்னா கிடையாது. இப்படி ஒரு ஷோ எடுத்தா என்னால நிறைய வருமானம் பெற முடியும், காசு சம்பாதிக்கலாம். அதனாலதான் கதைகள் எல்லாத்தையும் மாத்தி கொடுக்குறாங்க மக்களுக்கு. மக்கள் எதை நான் கொடுத்தா ஏத்துக்குவாங்க, ஏத்துக்கிட்டு எனக்கு லாபம் கிடைக்கும்ன்றதை யோசிச்சு அது கேட்டது போல கதையை மாத்தி கொடுக்குறாங்க. சோ அதனாலதான் தெளிவா சொல்லப்படுது, ஸ்ரவணம் மிக முக்கியமானது. இந்த 9 வித பக்தியில பாருங்க, முதல் விஷயமா கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரவணம், கேட்கறது பகவானை பத்தி. சோ இதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. சோ இந்த விஷயத்த சரியா பண்ணோம் அப்படின்னா நம்மளால பகவானை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிட்டு தூய்மையான அன்பை அவர் மீது நம்மளால வளர்த்து கொள்ள முடியும். எப்பம் சரியான நபர்கிட்ட இருந்து கேட்கும் பொழுது. சோ அந்த உதாரணத்தையும் நம்ம சாஸ்திரத்துல இருந்து பாக்குறோம், ஸ்ரீமத் பாகவதத்தையே பாக்குறோம். இந்த ஸ்ரவணம் சரியான இடத்துல இருந்து கேட்டு பக்குவம் அடைந்து தூய பக்தியை அடைந்த நபர் யாரு? பரீட்சித் மகாராஜா. ஸ்ரீமத் பாகவதம் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பாகவதம்ங்கிறது என்ன அப்படின்னா பரீட்சித் மகாராஜரும் சுகதேவ கோஸ்வாமியும் பேசக்கூடியதுதான் ஸ்ரீமத் பாகவதம். சோ பரீட்சித் மகாராஜா பாண்டவர்களுடைய பேரன். சோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொத்த நாட்டையும் மொத்த உலகத்தையும் அவர் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார், மன்னர். ஆனா அவர் நீ ஒரு 7 நாள்ல மரணம் அடைவன்னு சபிக்கப்படுறார். ஸ்ரீமத் பாகவதத்துல இது விளக்கப்பட்டிருக்கு, எதனால ஏன் எப்படி நடந்தது அப்படின்னு. பகவானுடைய விருப்பம். சோ அவர் 7 நாள்ல இறந்துருவன் சபிக்கப்பட்ட உடனே அவர் தன்னுடைய ராஜாங்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு அவர் இந்த 7 நாள்ல நான் என்ன செய்யணும் பக்குவம் அடையிறதுக்கு அப்படின்னு சொல்லி தேடி போய் ஒரு இடத்துல அமர்ந்து தியானம் பண்றார். சோ அங்க போய் அவர் உபவாசம் இருந்து உயிரை விடுறதுக்கு தயாரா கூடியிருக்கும் பொழுது நிறைய சாதுக்கள் அங்க வராங்க. அப்பம் சுகதேவ கோஸ்வாமியும் அங்க வர்றார். சுகதேவ கோஸ்வாமி யார் அப்படின்னா ஸ்ரீல வியாசதேவனுடைய மகன்.
சோ சுகதேவ கோஸ்வாமி வரார். வந்தோன்னு அங்க பரீட்சித் மகாராஜ் சுகதேவ கோஸ்வாமி கிட்ட கேட்கிறார், சோ உண்மையிலே நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய விஷயம் என்ன, செய்ய வேண்டிய விஷயம் என்ன, மரணத்துல விளிம்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன செய்யணும். அதாவது நம்ம எல்லாருமே மரணத்தின் விளிம்பில தான் இருந்துட்டு இருக்கோம். யாருக்கும் தெரியாது நம்ம அடுத்த வினாடி இருப்போமா, நாளைக்கு வரைக்கும் இருப்போமா, ஒரு வருஷம் இருப்போமா தெரியாது. ஒரு வினாடி கழிய கழிய நம்ம இன்னும் மரணத்தை நோக்கி அருகில் போயிட்டு இருக்கோம். சோ அதனால அவர் அந்த கேள்வி கேட்கிறார். கேட்டு சுகதேவ கோஸ்வாமி கிட்ட இருந்து அதுக்கான பதில பெறார். அதுக்கப்புறம் படிப்படியா அடுத்த கேள்வின்னு கேட்டு இவருக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த முழு உரையாடல் தான் ஸ்ரீமத் பாகவதமா நம்ம பார்க்கிறோம். சோ சரியான ஒரு பக்தரா இருந்த சுகதேவ கோஸ்வாமி கிட்ட கேட்டதின் காரணத்தினால பரீட்சித் மகாராஜரும் தூய்மையான பகவான் மீதான அன்பை வளர்த்துக்கிட்டு அவர் பகவான் கிட்ட மீண்டும் இங்கிருந்து போயிட்டார். சோ ஸ்ரவணம் அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு விஷயம், 9 வித பக்தியில ஒரே ஒரு ஸ்ரவணத்துலதான் அவர் ஈடுபட்டார். அந்த ஸ்ரவணத்தை பக்குவமா செய்து சரியான விதத்துல செய்து தூய்மை அடைந்து பகவான் மீது தூய்மையான அன்பையும் அவர் வளர்த்துக்க முடிந்தது. இந்த 9 வித பக்தியில ஏதாவது ஒரு வழிமுறையை நம்ம தூய்மையா தீவிரமா எடுத்து முழுக்க முழுக்க பண்ணாலே போதும், நம்ம பக்தி தொண்டுல வெற்றி அடைய முடியும். ஆனா இந்த 9 பாத்தீங்க அப்படின்னா நிறைய 9க்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றிணைந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம். என்னங்க ஒன்றிணைந்து இருக்கிறது அப்படின்னா இப்போ புரியும். முதல்ல நம்ம ஸ்ரவணம்னு பார்த்தோம் இல்லையா. 2வது விஷயம் கீர்த்தனம். கீர்த்தனம் அப்படின்னா பகவானை பத்தின விஷயங்களை பேசுறது, பாடுறது, அவருடைய திருநாமத்தை உச்சரிக்கிறது, இதுதான் கீர்த்தனம். சோ இப்போ ஸ்ரவணம் கீர்த்தனம் அப்படிங்கிற இந்த 2 விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று இணைந்து இருக்கிறது தான். எப்பயாவது ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாதானே கேட்க முடியும், ஏதாவது ஒரு சத்தம் வந்தாதானே அதை கேட்க முடியும். ஸ்ரவணம்ங்கிறது கேட்கறது. அப்ப கீர்த்தனம்ங்கிற ஒண்ணு இருந்தா தானே ஸ்ரவணம் அங்க இருக்கும். இப்ப நீங்க கேட்கறீங்க அப்படின்னா நான் பேசுறதுதான் நீங்க கேட்கறீங்க. சோ இப்ப நான் கீர்த்தனத்துல ஈடுபடுறேன், நீங்க ஸ்ரவணத்துல ஈடுபடுறீங்க. இல்ல நீங்களே ஜபம் பண்றீங்க, அதை கேட்கறீங்கன்னா கூட அப்பவும் உங்க வாயிலிருந்து நீங்க உச்சரிக்கிறீங்க. சோ ஸ்ரவணமும் கீர்த்தனமும் எப்பொழுதுமே ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். இருந்தாலும் தனித்தனியா வரையறைப்படுத்தி வகைப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இதுல நவவித பக்தியில 2வதா கீர்த்தனம். கீர்த்தனம் அப்படின்றது பகவானை பத்தின விஷயங்களை பேசுறது, பாடுறது. நம்ம வாயானது பேசுறதுக்கு நம்ம பயன்படுத்துறோம், சாப்பிடுறதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்றத போன வாரம் நம்ம கேட்டிருந்தோம். சோ அதுல இந்த பேசக்கூடிய தன்மைய கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட விஷ்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக பயன்படுத்துறது பேர் தான் கீர்த்தனம். பார்க்கலாம். ரொம்ப பிரபலமான உதாரணம் நாரதர். எல்லாருக்குமே தெரியும். நாரதர் தன்னுடைய கையில வீணையை வச்சுக்கிட்டு அவர் எப்பொழுதும் எல்லா இடத்துக்கும் பயணம் செஞ்சுக்கிட்டு பகவானோட திருநாமத்தை அவர் எப்பொழுதும் உச்சரிச்சுட்டு இருக்கார் அப்படின்றத நம்ம கேள்விப்படுறோம். சோ கௌடிய வைஷ்ணவ ஆச்சாரியர் ஒருத்தர் ரொம்ப அற்புதமா ஒரு பாடல் எழுதுறாரு. நாரத முனி பஜாய் வீணா, எப்பொழுதும் வீணையை வாசி கொண்டு ராதிகா ரமண நாமே, ராதா ராணியினுடைய பேரும் ரமணா, ராதிகாவுடைய ரமணர் கிருஷ்ணர், அவருடைய திருநாமத்தில் எப்பொழுதும் பாடிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ பகவானுடைய திருநாமத்தை எப்பொழுதும் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது கீர்த்தனம். பகவான் பத்தின விஷயங்களை மற்றவங்களுக்கு எடுத்து பேசுறது. இப்ப நம்ம முன்னாடி கேட்டோம், சரியான நபர்கிட்ட இருந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல சரியான நபர் பேசுறது, பகவானுடைய பத்தின விஷயங்களை பேசக்கூடிய விஷயமும் கீர்த்தனம். அது மட்டும் இல்லாம பகவானோட நாமத்தை உச்சரிக்கிறது, பாடுறது, பேசுதல், பாடுதல், அதுதான் கீர்த்தனம். சோ இந்த மாதிரி இசை கருவிகளை வச்சு பகவானுடைய திருநாம உச்சாரணத்துல ஈடுபடுறது பேரு கீர்த்தனம். சோ இதுவும் அதே விஷயம்தான். சரியான நபரால பண்ணப்படணும். அப்பதான் அங்க அதுக்கான சக்தி இருக்கும். எப்படி ஒரு சரியான நபர்கிட்ட இருந்து கேட்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஒரு சரியான நபர்கிட்ட இருந்து கேட்கறீங்க அப்படின்னா அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்ன, பேசுறவர் சரியானவரா இருக்கணும் இல்லையா. நம்ம ஸ்ரவணத்துக்கு சொல்லியிருந்தோம், நீங்க ஸ்ரவணம் பண்ணக்கூடிய விஷயமானது சரியான ஒரு நபர் பேசணும் அப்படின்னு. சோ அதுதான் கீர்த்தனம், சரியான நபர் பேசுறது.
சோ இப்ப இதுக்கு வேற ஏதாவது தகுதிகள் இருக்குங்களா? பகவானுடைய இந்த திருநாமத்தை பத்தி பேசணும் அப்படின்னா அதுக்கு வேற ஏதாவது தகுதிகள் இருக்கா? பட்டப்படிப்பு ஏதாவது படிச்சிருக்கணுமா? ஒரு நல்ல குடும்பத்தை பிறந்திருக்கணுமா? பிராமணனா பிறந்திருக்கணுமா? நிறைய பேர் இந்த ஆன்மீக விஷயங்களை எதிர்க்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, இதெல்லாம் இந்த பிராமண குலத்துக்கானதுங்க. இந்த பிராமணர்கள் எல்லாம் நம்மளை வந்து எப்போதுமே எதிர்த்து பேசக்கூடியவங்க, நம்மளை கீழ் ஜாதியா பார்க்கக்கூடியவங்க. இந்த பிராமணர்களுக்கு தான் இதெல்லாம் இருக்கு, அதனால அவங்களெல்லாம் நம்ம ஒதுக்கிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைப்பாங்க. அதனால இந்த பக்தி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு. ஸோ சாஸ்திரத்துல உண்மையிலே பார்த்தீங்கன்னா பிராமணன் அப்படின்றது ஒரு அடையாளம் கிடையாது. இப்ப எப்படி ஆதார் கார்டு இருக்கோ, அடையாள அட்டை இருக்கோ, அந்த மாதிரி பிராமண குடும்பத்துல பிறந்தாலும் பிராமணன் அப்படி கிடையாது. சாஸ்திரம் தெளிவா சொல்லுது, குணாதிசயத்தின் அடிப்படையில. ஒருத்தனுடைய குணத்தின் அடிப்படையில பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன் அப்படின்னு சொல்லி பிரிவுகள் இருக்கு. ஸோ இது என்னன்றத நம்ம பின்னாடி வரக்கூடிய வகுப்புகள்ல பார்க்கலாம். ஸோ பக்திங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. ஸோ இதுக்கு எந்த தகுதிகளும் தேவையில்லை. நான் பிராமண குடும்பத்துல பிறக்கல அவசியம் கிடையாது. அழகான உடல் எனக்கு இல்லை, ஸோ என்னால இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பெரிய பட்டப்படிப்பு கிடையாது, நான் ஒரு பெண்ணா பிறந்திருக்கேன், அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. எந்த தகுதியுமே தேவை கிடையாது இந்த திருநாமத்தை உச்சரிக்கிறதுக்கு. ஒரே ஒரு தகுதி வேணா சொல்லலாம், நாக்கு இருந்தா போதும். நீங்க பகவானை பத்தின விஷயங்களை பேச முடியும், பகவான திருநாமத்தை உச்சரிக்க முடியும், கேட்க முடியும். நாக்கு மட்டும்தான் அவசியம். இன்னும் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த நாக்கு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா இப்ப உடனே ஒருத்தர் எனக்கு வந்து பேச்சு வராது, எனக்கு நாக்கு கோளாறு, அதனால என்னால இந்த ஈடுபட முடியாது அப்படின்னா கிடையாது. நீங்க நாவால உச்சரிக்காம கூட நீங்க வந்து உங்க மனதுக்குள்ள பகவானை பத்தின விஷயத்த நினைக்க முடியும். ஸோ அதனால இந்த கீர்த்தனத்துல ஈடுபடுறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. ஆனா உங்களுடைய கீர்த்தனம் சக்தி வாய்ந்ததா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கப்படுது. அது தகுதின்னு நீங்க சொல்லலாம், இந்த தகுதி இருக்கணும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அது என்ன அப்படின்னா, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பல தடவை கேள்விப்பட்டிருக்கோம், 500 வருடங்களுக்கு முன்னர் இந்தியாவில வந்து தோன்றினார், சாக்ஷாத் கிருஷ்ணனுடைய அவதாரம். சோ அவர் அது என்ன தகுதி அப்படின்றத சொல்றாரு. திருநாதபி சுனீச்சேன தரோரப்பி சகிஷ்ணுனா அமானினா மானதேன கீர்த்தனிய சதாஹரி. பகவானுடைய கீர்த்தனத்துல சதா சர்வ காலமும் நீ ஈடுபடு. கீர்த்தனிய சதாஹரி, ஹரி பத்தின விஷயத்துல சதா சர்வ காலமும் ஈடுபடு. ஆனா எப்படி ஈடுபடணும்னு சொல்ற, இப்படி சொல்ற, திருநாதபி சுனீச்சேன தரோரப்பி சகிஷ்ணுன அமானினா மானதேன கீர்த்தனிய சதாஹரி. அதாவது இந்த முதல் படத்தை பாருங்க, என்ன இருக்கு, தரையில புற புல்லு இருக்கு. யாராவது ஒருத்தவங்க நடந்து போறாங்க, நடந்து போகும்போது அந்த புல்லை போட்டு மிதிக்கிறாங்க. இருந்தாலும் அந்த புல்லு ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்குதா? கிடையாது. பொறுமையா என்ன பண்ணாலும் தாங்கிக்கிட்டு இருக்கு. சோ சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், புல்லை போல நம்ம பணிவா இருக்கணும். அவ்வளவு பணிவா நம்ம என்ன மிதிக்கிறாங்க, என்னமோ பண்றாங்க, இருந்தாலும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம அந்த பணிவு அப்படின்ற குணம் அதுல இருந்து வெளிப்படுது. சோ புல்லை போல பணிவாகவும், திருநாதபி சுனீச்சேன தரோரப்பி சகிஷ்ணுனா, தரோர் மரம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிழலை கொடுக்குது, காய் கொடுக்குது, பழங்கள் கொடுக்குது, அதனுடைய கிளைகள், வேறு எல்லாமே, மரத்துடைய எந்த பாகமுமே நமக்கு பிரயோஜனம் இல்லாததே கிடையாது. அப்படி இருந்தாலுமே கூட அந்த மரத்தை மனிதன் வெட்டுறான். வெட்டும் பொழுது அந்த மரம் ஏதாவது எதிர்க்குதா நம்மள? இல்ல, பொறுமையா நின்றுட்டு இருக்கு. சோ அதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், மரத்தை விட பொறுமையாகவும், புல்லை விட பணிவாகவும், மரத்தை விட பொறுமையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது. சோ இந்த மனப்பான்மையோட நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம பண்ணக்கூடிய ஸ்ரவணமும் சரி, கீர்த்தனமும் சரி சக்தி வாய்ந்ததா இருக்கும். அமானினா மானதீனா, மற்றவங்களுக்கு எல்லா மரியாதையும் கொடுக்கணும், தனக்குன்னு எந்த மரியாதையும் எதிர்பார்க்க கூடாது. பௌதிக உலகத்தை பாத்தீங்கன்னா இந்த 3 விஷயங்களுக்குமே முற்றிலும் எதிராக தான் நடந்துட்டு இருக்கு. யாரும் பணிவா இருக்கிறது கிடையாது, பொறுமையா இருக்கிறது கிடையாது, எனக்கு மரியாதை கிடைக்கலன்னா நான் இன்னொருத்தனுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படின்றத எண்ணம். ஆனா சைத்தன்ய மகாபிரபு சொல்ற,
அதுக்கு முற்றிலும் எதிரான விஷயங்கள். இதை நீ பண்ணனா நீ உன்னுடைய சரியான நிலையை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வேகமா நீ பண்ணக்கூடிய சிரவணமும் கீர்த்தனமும் வேகமா செயல்படும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. சோ இந்த 2 விஷயங்கள் அவசியம். மேலும் திருநாமத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது 10 அபராதங்கள் தவிர்க்கப்படணும் அப்படின்னு இருக்கின்றதையும் நம்ம ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருந்தோம். சோ அந்த 10 அபராதங்களை தவிர்க்கணும். சோ தவிர்க்கும் பொழுது இன்னும் நம்ம பண்ணக்கூடிய விஷயமானது மேலும் அதிக சக்தி வாய்ந்ததா இருக்கும். சோ ஸ்ரவணம் முதல் நவவித பக்தியில 1 ஸ்ரவணம், 2வது கீர்த்தனம் அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ 3வது, அதற்கு முன்னாடி இந்த கீர்த்தனம் பண்ணி பக்குவம் அடைந்த நபர் யார் அப்படின்னு சாஸ்திரம் விளக்குதுன்னா சுகதேவ கோஸ்வாமி. சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜருக்கு பகவானை பத்தி பேசினார் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். சோ அந்த பேசி பகவானை பத்தின விஷயத்த பேசுறதன் மூலியமா பக்குவம் அடைந்த நபர் சுகதேவ கோஸ்வாமி. சோ இது ரொம்ப அற்புதமா விளக்கப்பட்டிருக்கு. இந்த 9 வித பக்தியும் ஒருத்தவங்க பயிற்சி பண்ணி அதுல பக்குவம் அடைஞ்சிருக்காங்க. அந்த உதாரணம் சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரவணே பரீட்சித். ஸ்ரீ விஷ்ணு பத்தின விஷயத்த ஸ்ரவணம் கேட்கறது மூலியமா பரீட்சித் மகாராஜ் பக்குவம் அடைந்தார். அபவத் வயாசகி கீர்த்தனே. கீர்த்தனத்து மூலியமா யாரு பக்குவம் அடைஞ்சா? வயாசகி. வயாசகி அப்படின்றது சுகதேவ கோஸ்வாமியினுடைய ஒரு பெயர். சோ இந்த 2 பார்த்தாச்சு. இப்போ 3வது ஸ்ரவணம் கீர்த்தனம், 3வதா ஸ்மரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. விஷ்ணு ஸ்மரணம். ஸ்மரணம் அப்படின்னா நினைக்கிறது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 2ஓட ஒன்றிணைந்து போகும். இப்ப நீங்க பகவானை பத்தி பேசுறீங்க, பகவானை பத்தி கேட்குறீங்கன்னு வைங்களேன், அப்போ இயற்கையாக ஆட்டோமேட்டிக்காவே பகவானை பத்தின சிந்தனை உங்களுக்குள்ள வரும் இல்லையா? யாரையா பத்தி பேசுறீங்க, யாரையா பத்தி கேட்குறீங்க அப்படின்னா உடனடியாக அவங்கள பத்தின சிந்தனை நம்ம மனதுல வரும். அவங்கள பத்தி நம்ம நினைப்போம். நினைக்காம பேச முடியாது, கேட்கும் பொழுது நினைக்காமல இருக்க முடியாது. சோ அதனால இந்த நினைத்தல் அப்படின்ற விஷயமும் மீதி 2ஓட ஒன்றிணைந்து போகக்கூடியது. தீவிரமா பகவான் பத்தின விஷயங்களை நினைக்கிறது. சோ இதுவும் பல பக்தர்கள் வெளிக்காட்டியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ அதுக்கு உதாரணமா நம்ம சில வாரங்களுக்கு முன்னர் ஹரிதாஸ் தாக்கூர் பத்தி பார்த்திருந்தோம். எப்படி அவர் வெறுமன திருநாமத்தை உச்சரிச்சு அந்த ஸ்மரணத்திலே இருந்ததன் மூலியமா ஒரு பெரிய விபச்சாரி ஒரு நடு ராத்திரியில அவங்க தன்னை அர்ப்பணிக்க தயாரா இருக்காங்க, அவங்க கூட அனுபவிக்கணும்னு. இருந்தாலும் அவர் விஷ்ணு ஸ்மரணத்துல நிலையா இருந்து வேற எந்த விஷயத்திலையும் அவர் போக கிடையாது. சோ அதுதான் ஸ்மரணம். எப்பொழுதும் பகவானை பத்தின நினைப்பிலேயே சிந்தனையிலேயே இருக்கிறது. ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, தினசரி ராத்திரி நம்ம தூங்க போறோம் இல்லையா, ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், அதாவது இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியரான ஸ்ரீல பிரபுபாதரனுடைய ஆன்மீக குரு, அவர் சொல்றார், தினசரி ஏன் ஒரு பக்தன் ராத்திரி தூங்க போறான் அப்படின்னா, தூங்கும் பொழுது கூட பகவானை பத்தின சிந்தனையிலே தான் அவன் தூங்குறான். சோ ஒருவேளை நான் தூங்கும் போது பகவானுடைய சிந்தனைகள் வரலன்னா அப்படிப்பட்ட தூக்கமே வேண்டாம் அப்படின்னு ஒரு பக்தன் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். மேலும் இன்னொரு காரணம் தூங்குறதுக்கு என்ன அப்படின்னா, மீதி நாள் பூரா நான் பகவானை பத்தி சிந்திக்கணும் அப்படின்றதுக்காக தன்னை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக அவன் தூங்குறான் அப்படின்னு சொல்லி 2 விஷயங்கள் சொல்லப்படுது. சோ நம்ம வாழ்க்கையில என்ன விஷயங்கள் பண்ணாலுமே அது எப்பொழுதுமே பகவானை பத்தி நினைக்கிறதுக்காக தான். ஏனக்கேன பிரகாரேன மனः கிருஷ்ண நிவேஷயேத். என்ன பண்ணாலும் சரி, ஏதோ பண்ற, ஆனா அது பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாமே உனக்கு கிருஷ்ணரை ஞாபகப்படுத்துறதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இதுக்காக தான் எல்லா சாஸ்திரமுமே இருக்கணும் சொல்லப்படுது. ஏனக்கேன பிரகாரேன மனः கிருஷ்ண நிவேஷயேத். எல்லா இந்த விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா எல்லா சாஸ்திரங்களும் இதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சர்வ வேத நிஷேத்யாஸ்யோர் ஏத்தையோர் ஏவ கிங்கரஹ. இந்த ஒரே நோக்கத்துக்காக தான் எல்லா சாஸ்திரங்கள் வேதங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சோ இந்த விஷயத்தின் மூலியமா இந்த நினைத்தல் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க இதை எடுத்துக்கிட்டு இதன் மூலியமா பக்குவம் அடைந்தவர் யார் அப்படின்னா பிரகலாத ஸ்மரணே
அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்லுது. பிரகலாத் மகாராஜர் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்லோகத்தை இந்த 9 வித பக்தியை சொல்லக்கூடியது யாரு? பிரகலாதர் அப்படின்னு பார்த்திருந்தோம். சோ அந்த பிரகலாதர் ஸ்மரணம் அப்படின்ற இந்த விஷயத்த தீவிரமா எடுத்துக்கிட்டு இதன் மூலியமா அவர் பக்குவம் அடைந்தார். ஆரம்பத்தை சொல்லியிருந்தோம், அவருடைய தந்தையான ஹிரண்யகசிபு என்னதான் நீ கடவுள்னு சொல்லணும்னு வற்புறுத்துறாரு. ஆனா பிரகலாதர் எப்பொழுதுமே விஷ்ணு 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 ஸ்மரணத்திலே அவர் இருக்கார். சோ இதை பார்த்தோன்னு ஹிரண்யகசிபு இவன் இந்த குலத்துக்கு சரியான ஆள் கிடையாது, இவன் என் கூட இருந்தான்னா இவனே என்னுடைய மிகப்பெரிய எதிரி, இவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பால்ல விஷத்தை கலந்து கொடுக்கறான். கொடும் விஷயங்களுடைய பாம்பை கொத்தி பிரகலாதரை கொல்றதுக்கான ஆணையிடுறான். பெரிய மலை மீது கூட்டிட்டு போயிட்டு அங்க இருந்து கீழே தள்ளி விடுறான். பாறைகளை உருட்டி விடுறாங்க, பெரிய பெரிய யானைகளை கொண்டு மிதிக்க விடுறாங்க, கொதிக்கக்கூடிய எண்ணெய் குள்ள போட்டு அவனை கொல்ல முயற்சிக்கிறாங்க. ஆனா இது எந்த முயற்சி பண்ணியும் பிரகலாதரை கொல்ல முடியும். ஏன்னா அவர் எப்பொழுதும் முழுக்க முழுக்க விஷ்ணு ஸ்மரணத்திலே இருக்கார். விஷ்ணுடைய நினைப்பிலே இருந்து பகவானுடைய பாதுகாப்பிலே அவர் இருக்கார். சோ இறுதியில நமக்கு தெரியும் எப்படி நரசிம்மதேவர் தூண்ல இருந்து வெளிவந்து ஹிரண்யகசிபுவை கொன்று பிரகலாதரை பாதுகாத்தார் அப்படின்ற கதை நமக்கு தெரியும். சோ அந்த பிரகலாத் மகாராஜர் இந்த ஸ்மரணம் அப்படின்ற விஷயத்த பயிற்சி செய்து அந்த வழிமுறையை எடுத்து அதன் மூலியமா பக்குவம் அடைந்தார் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் நமக்கு விளக்குது. ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரவணே பரீட்சித், கேட்கறதன் மூலியமா பரீட்சித், அபவத் வயாசகி கீர்த்தனை, கீர்த்தனத்தின் மூலியமா யாரு? வயாசகி சுகதேவ கோஸ்வாமி. பிரகலாத ஸ்மரணே, ஸ்மரணத்துல யாரு அப்படின்னா பிரகலாதர். சோ இது 3வது இந்த 9 பக்தியில. 4வது வழிமுறை என்ன பார்த்தோம்? பாத சேவனம். பாத சேவனம் அப்படின்னா பாத சேவை, பாதங்கள் பகவானுடைய திருவடிகளுக்கு சேவை பண்ணக்கூடியதுதான் பாத சேவை. சோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஸ்மரணம், அந்த ஸ்மரணத்தினுடைய பக்குவமான நிலை பாத சேவனம். அதாவது என்னங்க அப்படின்னா, இப்ப நீங்க பகவானை பத்தின ஸ்மரணத்திலே எப்பொழுது இருக்கீங்க, அவருக்கு பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருக்கும்போது இயற்கையாவே என்ன உங்களுக்கு தோணும்? அவருக்கு நம்ம சேவை பண்ணணும், அவருடைய திருவடிகளுக்கு நம்ம சேவை பண்ணணும் அப்படின்றது இயற்கையாவே தெரிய வரும். சோ அந்த பகவானுடைய திருவடியில எப்பொழுதுமே ஒரு நபர் இருந்து பகவானுக்கு சேவை பண்ணிட்டே இருக்காங்க. சோ அதன் மூலியமா பக்குவம் அடைந்த நபர் அவங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. பல படங்கள், பல போட்டோக்கள்ல நீங்க இதை பார்த்திருப்பீங்க, யாரு அவங்க அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். யார் இது? லக்ஷ்மி தேவி. ததங்கிரி பஜனே லக்ஷ்மி, பகவானுடைய திருவடிகளுக்கு சேவை செய்யறாங்க லக்ஷ்மி தேவி. சோ பிரம்ம சமிதையில பிரம்மதேவர் சொல்றார், பகவானுடைய வாசஸ்தலத்தை பத்தி வர்ணிக்கும் பொழுது, சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விருக்ஷ லக்ஷாவிருதேஷு சுரபி ரவிபாலயந்தம் லக்ஷ்மி சஹஸ்ர சத சம்பிரம சேவியமானம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. பகவானுடைய இருப்பிடமானது முழுக்க முழுக்க சிந்தாமணி கற்களால ஆன இடம். அங்க ஏகப்பட்ட சுரபி பசுக்கள் இருக்கு. ஆயிரக்கணக்கான லக்ஷ்மியர்கள் பகவானுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு. சோ அதுல முதன்மையான லக்ஷ்மி தேவி அவங்க பகவான திருவடியிலேயே அமர்ந்து அவருடைய திருவடிகளுக்கு எப்பொழுதும் மசாஜ் செஞ்சுட்டு இருக்காங்க, பகவானுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க திருவடிகளுக்கு. சோ இது பாத சேவனம். மேலும் பாத சேவனம் அப்படிங்கிறது இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, பகவான திருவடிகளுக்கு இந்த இது சேர இந்த இது போல லக்ஷ்மி தேவி போல சேவை செய்யறதா இருக்கலாம். இன்னும் பகவானுடைய ரூபத்தை தரிசிக்கிறது, அந்த ரூபத்தை தொடுறதா இருக்கலாம், இல்ல அந்த ரூபத்தை சுற்றி வர்றது, பகவானுடைய கோயில்களுக்கு போறது, புனித ஸ்தலங்களுக்கு போறது, கங்கை யமுனை போன்ற நதிகள்ல போய் நீராடுறது, இது எல்லாமே கூட பாத சேவனத்தை தான் சேருது அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் விளக்குறாங்க. ஏன் பகவானுடைய பக்தர்களுக்கு சேவை செய்யறது கூட
பாத சேவனம்ங்கிற அந்த கேட்டகரியில தான் வருதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா நீங்க உடனே நினைக்கலாம், ஏன்னா லக்ஷ்மி தேவி ஏற்கனவே இருந்து பாதங்களுக்கு சேவை பண்றாங்க, அப்புறம் அந்த அந்த வித பக்தியை நான் எப்படி பண்றது, என்னால எப்படி பண்ண முடியும், அதான் ஏற்கனவே அவங்க இருக்காங்களே அப்படின்னு நீங்க நினைச்சிடலாம். சோ பாத சேவனம் அப்படிங்கிறது இது எல்லாத்தையுமே சேர்க்கும். பகவானுடைய பக்தர்களுக்கு சேவை பண்றதும் பாத சேவனம் தான். சிவபெருமான் பார்வதி கிட்ட சொல்றாங்க இல்லையா, ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணு ஆராதனம் பரம். இருக்கிற வழிபாடுகள்லயே விஷ்ணுக்கான பண்ணக்கூடிய ஆராதனை சிறந்தது. தஸ்மாத் பரதரம் தேவி ததீயானாம் சமர்ச்சனம். ஆனா அதை விட சிறந்தது என்ன, அவருடைய பக்தர்களுக்கு ததீயானாம், அவருடைய சேவகர்களுக்கு சேவை பண்றது. சோ இது ததிய உபாசனம் அப்படின்னு சொல்லப்படுது, பக்தர்களுக்கு பண்ணக்கூடிய சேவை. சோ இது பாத சேவனத்துல அடங்கும். சோ இந்த விதத்துல ஒருத்தன் பாத சேவனம் அப்படிங்கிறதுல ஈடுபடலாம். கொஞ்சம் வேகமா இதுக்கப்புறம் பார்க்கலாம், நேரம் குறைவா இருக்கு. சோ இது 4வது பாத சேவனம் அப்படின்றது. அடுத்தது 5வது அர்ச்சனம். அர்ச்சனம் அப்படின்னா வழிபாடு. தெரியும், நம்ம கேள்விப்படக்கூடிய கோயிலுக்கெல்லாம் போய் அர்ச்சனை வைக்கிறது அப்படின்னு. சாமிக்கு அர்ச்சனை தட்டுல வந்து காணிக்கை கொடுப்பாங்க, இல்லை இந்த பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்வாங்க. அர்ச்சனைனா வழிபடுறது. சோ என்ன வழிபடுறது, பகவான, பகவானுடைய விக்கிரகங்கள், பகவானுக்கு வந்து அபிஷேகம் செய்யறது, பகவானுக்கு அலங்காரம் செய்யறது, பகவானுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஐஸ்வர்யங்களையும் பயன்படுத்தி அவருக்கு நம்ம சேவை பண்றது விக்கிரக ரூபத்துல. சோ இது அர்ச்சனம். இப்ப நிறைய பேர் உடனே சொல்லுவாங்க, இது என்னங்க கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மக்களை கூப்பிடும் பொழுது மக்கள் பொதுவா சொல்லுவாங்க, என்ன வெறும் கல்லு தானே, போய் கல்லை கும்பிடுறீங்க, ஒரு சிலை தானே. சோ கிருஷ்ணனுடைய படம் வச்சு நம்ம வழிபட்டாலும் என்ன ஒரு போட்டோவை போய் கும்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைப்பாங்க. குறிப்பா நாஸ்திகர்கள் இந்த மாதிரி ஒரு வாதத்தை எடுத்து வைப்பாங்க, எப்படி இந்த கல்லு கடவுள் ஆகும், எப்படி இந்த ஒரு போட்டோ கடவுள் ஆகும் அப்படின்னு. எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் அப்புறம் ஏங்க இந்த ஒரு கல்லு மட்டும் கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க, புரியுதுங்களா? எப்படி உங்க கடவுளால இந்த கல்லுல போய் இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் கடவுளால கல்லுல இருக்க முடியாது அப்படின்றது நம்மளுடைய கேள்வி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அவருடைய படைப்பு தான். சோ எல்லாமே அவருடைய சக்தி தான். அப்புறம் ஏன் அவரால் வந்து ஒரு கல்லின் ரூபத்திலேயோ இல்லை ஒரு போட்டோலயோ இருக்க முடியாது? சோ அது அவனுடைய முட்டாள்தனமான வாதம் அது. சோ இதுவும் பகவானுடைய ரூபம். பகவான் ரொம்ப கருணையோட, ஏன்னா இப்போ நம்ம இருக்கக்கூடிய நிலையில, நம்ம இருக்கக்கூடிய அசுத்தமான நிலையில நம்மளால பகவானை நேரடியா பார்க்க முடியாது. சோ அதனால அவர் ரொம்ப கருணையோட விக்கிரக ரூபத்தை நமக்கு காட்சி அளிக்கிறார். அர்ச்ச விக்கிரகம் சொல்லப்படுது, அர்ச்ச விக்கிரகமா காட்சி அளிக்கிறார். ஏன் ஒரு சாதாரண நபரே பகவானை ஒப்பிடும் பொழுது, இந்தியாவுடைய நரேந்திர மோடியும் ஒரு சாதாரண நபர் தான் பகவானோட நம்ம ஒப்பிடும் பொழுது. சாதாரண மனிதனோட ஒப்பிடும் பொழுது அவர் வந்து இந்தியாவினுடைய மூத்த குடிமகன், ரொம்ப உயர்ந்த நிலையில கருதப்படுறார். ஆனா பகவானோட ஒப்பிடும் பொழுது அவர் ஒரு சாதாரண நபர் தான். அப்படிப்பட்ட மோடியோடைய ஒரு போட்டோவோ ஒரு சிலையோ இருக்குன்னு வைங்களேன், அதையே நம்ம அவருக்கு சமமா நினைக்கிறோம். எங்கேயாவது காந்தி அவருடைய சிலை இருந்ததுன்னா நம்ம அதை அவர் கூட சமமா நினைச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 2 அவருடைய பிறந்தநாள் வர அன்னைக்கெல்லாம் வந்து அந்த சிலைக்கு வந்து மாலை போட்டு வழிபடுவாங்க. ஒரு சாதாரண நபரையே அவருடைய படமா இருக்கட்டும், பேரா இருக்கட்டும், அவருடைய ரூபமா இருக்கட்டும், அவர் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி பகவான் வந்து இல்லைன்னு சொல்ல முடியும்? உண்மையிலேயே பார்த்தா பகவான் மட்டும்தான் அவருடைய பேருக்கும் ரூபத்திற்கும் ஒரு படத்திற்கும் வித்தியாசம் இல்லாதவர். மற்றவங்க எல்லாருமே அவங்க ஒரு சிலையே இருந்தா கூட அது அவங்க கிடையாது, அவருடைய நினைவா நம்ம வச்சுக்கலாம், ஆனா அவங்க கிடையாது. ஆனா பகவான் அப்படி இல்லை. பகவானோட ஒரு சின்ன போட்டோவா இருந்தாலும் அது பகவானே. பகவானுடைய வார்த்தைகளுக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் கிடையாது. சோ அதுதான் இந்த அர்ச்சனம், அதுல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பகவானுடைய விக்கிரக வழிபாடு. அதனாலதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணும் பொழுது நிறைய பதார்த்தங்களை கொண்டு நம்ம பகவானுக்கு வந்து அர்ப்பணிக்கிறோம். ஸோ நைவேத்தியம் பண்ணி அதை பிரசாதமா சாப்பிடணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேருக்கு சொல்றோம். அப்படி சொல்லும் போது என்ன வெறும் கல்லு தானே, சிலை தானே, அது எப்படிங்க சாப்பிடும் அப்படின்னு சொல்லி மக்கள் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, குறிப்பா நாத்திகர்கள்.
நீங்க நெய்வேத்தியம் பண்றீங்க, பண்ணிட்டு தட்டு எடுக்கும்போது ஏதாவது குறைஞ்சிருக்கா? எதுவுமே குறையிலையே, அப்படியே தானே இருக்கு, அப்புறம் இன்னும் கடவுள் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி வாதத்தை முன் வைப்பாங்க. ஆனா ஏன் பகவான்றவர் சாப்பிடுற விதமானது நீங்க சாப்பிடுற மாதிரியே தான் இருக்கணுமா? உங்களுடைய வரையறை என்னவோ, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவோ அது போலதான் பகவான் இருக்கணுமா? அப்படி இருந்தா அவர் எப்படி பகவான்? பகவான்னா அவர் விருப்பத்திற்கு ஏற்றது போல எப்படி வேணாலும் செயல்பட முடியும் இல்லையா? அவர் தானே பகவான். பிரம்மதேவர் அப்படிதான் சொல்றார் பகவானை பத்தி. அவர் சொல்றார், அங்காணி யஸ்ய சகலேந்திரிய விருத்தி மந்தி பஷ்யந்தி பாந்தி கலையந்தி சிரம் ஜெகந்தி. அதாவது பகவானுடைய உடல் எப்படிப்பட்டதான், அவருடைய ஒரு அங்கமும் இன்னொரு அங்கத்தினுடைய வேலையை செய்யக்கூடிய சக்தி வாய்ந்ததான். நம்மளுடைய அங்கங்கள் மாதிரி கிடையாது. அதாவது இப்ப என்னுடைய கண்ணு இருக்கு, என் கண்ணை கொண்டு மட்டும்தான் என்னால உங்களை பார்க்க முடியும். என் கையை கொண்டோ காலை கொண்டோ என்னால உங்களை பார்க்க முடியாது. அதே போல ருசிக்கிறதுங்கிறது என்னுடைய நாக்கை கொண்டு மட்டும்தான் என்னால ருசிக்க முடியும். கையை கொண்டோ காலை கொண்டோ ருசிக்க முடியாது. சாப்பிடணும்னா நான் கையில எடுத்து வாயில போட்டாதான் சாப்பிட முடியும். வாயில ஓட்ட இருக்கிறது போல காதுலயும் ஓட்ட தானே இருக்கு, நான் காதுக்குள்ள போட்டுக்கிறேன் அப்படின்னா அது சாப்பிடுற வழிமுறை கிடையாது. ஆனா பகவானுக்கு அப்படி இல்லையா? பகவானால கண்ணுல சாப்பிட முடியும், கையில நடக்க முடியும், என்ன வேணாலும் அவர் நினைக்கிறது, எந்த அங்கங்கள் வேணாலும் எது வேணாலும் செய்யும். மொத்த படைப்புமே பகவான் தன்னுடைய கண் அசைவுல பண்றான்னு சாஸ்திரம் விளக்குது. நம்மளை போல உட்கார்ந்து செதுக்கி கட்டி அது மாதிரி முயற்சி பண்ண அவசியம் கிடையாது. அப்படிப்பட்டவர் பகவான். சோ அதனாலதான் நம்ம அர்ப்பணிக்கக்கூடிய உணவை பகவான் கண்ணிலேயே சாப்பிட்டுட்டு மீண்டும் அந்த தட்டுல இருந்து எதுவுமே குறையாத மாதிரியும் அவரால் நமக்கு கொடுக்க முடியும். ஏன் பல சம்பவங்கள் இருக்கு. பகவான் சாப்பிட்டு பதார்த்தம் குறைந்த லீலைகள் எத்தனையோ இருக்கு. எத்தனையோ இடங்கள்ல நம்ம இந்த லீலைகளை கேள்விப்பட்டிருக்கோம். பக்தர்களுக்கு நம்பிக்கை வர வைக்கிறதுக்காக பகவான் அப்படி பண்ணலாம். ஆனா இருந்தாலும் பகவான் இப்படியும் சாப்பிடுறார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இதுதான் அர்ச்ச விக்கிரகம். அர்ச்சனையில விக்கிரக வழிபாடுல நம்ம ஈடுபடுறோம். பகவானுடைய பாத சேவனத்தினுடைய பக்குவம் இது. பகவானுடைய திருவடிகள்ல இருந்து படிப்படி அவருடைய தொடை, அவருடைய இடுப்பு, மார்பு, தலை, முகம், படிப்படியா பகவான நம்ம வழிபடுறதா இந்த அர்ச்சனை, அர்ச்சனம், வழிபடுதல் அப்படின்றது. சோ இந்த வழிமுறைய பயிற்சி பண்ணி பக்குவம் அடைந்த நபர் யார் அப்படின்னா பிருத்து மகாராஜர் அப்படின்னு சொல்லி விளக்கப்படுது. பிருத்து பூஜனே, பூஜை, இந்த வழிபடுற விதத்துல பிருத்து மகாராஜர் பக்குவம் அடைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்தது பந்தனம். பந்தனம் அப்படின்னா பிரார்த்தனை. ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா வந்தனம் அப்படிங்கிறதும் அர்ச்சனத்தோட ஒன்றிணைந்ததுதான். வழிபாடு அப்படின்ற பொழுதே பார்த்தீங்கன்னா பிரார்த்திக்கிறதும் வழிபாடு தானே. ஆனா இருந்தாலும் தனித்தனியா கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி ஸ்ரவணம் கீர்த்தனமா தனியா கொடுக்கப்பட்டிருந்ததோ அது போலவே. ஏன் அப்படின்னா வந்தனம்ங்கிறத அர்ச்சனம்ங்கிறது இல்லாம கூட பண்ண முடியும். எப்படிங்க? எப்படி ஒரு ரூபம் இல்லாம எப்படி ஒருத்தன் வந்தனத்துல ஈடுபட முடியும் அப்படின்னா, ஒரு சில மதங்கள் நீங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு இஸ்லாம் மதத்தை நீங்க எடுத்துக்கலாம். அவங்க எந்த ரூபத்தையும் ஏத்துக்கிறது கிடையாது. கடவுள் உருவமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அர்ச்சனத்துல ஈடுபடுறது கிடையாது. அவருக்கு பூஜிக்கிறதோ அவருக்கு அர்ப்பணிக்கிறதோ அந்த மாதிரி கிடையாது. ஆனா வந்தனத்துல ஈடுபடுறாங்க. வந்தனம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், பிரார்த்திக்கிறது. பிரார்த்தனை பண்றாங்க நம்ம கடவுள் கிட்ட. சோ அதுதான் வந்தனம். பகவானுக்கு நம்ம நமஸ்காரங்களை செய்யறது வந்தனம். பகவான புகழ்ந்து பிரார்த்திக்கிறது, பிரார்த்தனைகளை முன்வைக்கிறது வந்தனம். பகவானுக்கு ஒரு பேரு உத்தம ஸ்லோகான்னு சொல்லப்படுது. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளால புகழப்படக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பேர் இருக்கு. சோ ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகள் மூலியமா பல பிரார்த்தனைகள் அவருக்கு வைக்கப்படுது. பகவத்கீதையில பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரார்த்தனைகள் இருக்கு. குறிப்பா 11வது அத்தியாயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அர்ஜுனர் பல பிரார்த்தனைகளை வைக்கிறார். பாகவதம் முழுக்க முழுக்க பிரார்த்தனைகள் இருக்கிறது நீங்க பார்க்கலாம். எந்த அத்தியாயத்தை எந்த காண்டத்தை நீங்க எடுத்தாலும் பார்க்கலாம் பிரார்த்தனை இருக்கிறது. தைத்திரிய உபனிஷத் பார்க்கலாம் நீங்க இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய இடங்கள் முழுக்க முழுக்க பிரார்த்தனைகள் இருக்கிறத பார்க்கலாம். சோ அப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் நம்ம பகவானுக்கு எடுத்து வைக்கிறது இந்த வந்தனம் அப்படின்றது.
சோ இதுல யாருங்க பக்குவம் அடைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்ரூரர். சோ மகாபாரதம் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு தெரியும். சோ கம்சன் கிருஷ்ணரையும் பலராமரையும் மதுரால இருந்து அவங்க வெந்தாவனத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருந்து அழைத்துட்டு வர சொல்லுவார் இந்த சண்டை போடுறதுக்காக. அப்போ அக்ரூரரை அனுப்பிச்சு வைப்பார் போய் கூட்டிட்டு வர்றதுக்கு. சோ அக்ரூரர் போகும்பொழுது அவர் போற வழி பூரா பகவானை நினைச்சுக்கிட்டே போறார். பிருந்தாவனத்துக்குள்ள நுழைந்தோன்னு பாக்குறாரு, கீழே பூரா பகவானுடைய திருவடிகளின் தடங்கள் இருக்கு. பகவானுடைய திருவடிகள் தடங்கள் எப்படின்னு தெரியும் அப்படின்னா, பகவானுடைய திருவடிகள்ல சங்கு, சக்கர, கதா, பத்மம், குடை, நிலா, இது போல நிறைய அடையாளங்கள் இருக்கும்னு சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. சோ பகவான் எங்க நடந்தாலும் அவருடைய திருவடியில் இருக்கக்கூடிய அந்த அடையாளங்கள் மண்ணுல அந்த அச்சு, அந்த சுவடு இருக்குமோ. சோ அதை பார்த்தோன்னா அக்ரூரர் அதை எடுத்து தன் மேல முழுதும் பூசிக்கிறார். பூசிட்டு தொடர்ந்து பகவானுக்கு பிரார்த்தனைகளை முன்வைக்கிறார். சோ அந்த பிரார்த்தனைகளின் மூலியமா அக்ரூரர் பக்குவம் அடைகிறார் பக்தி நிலையில. அடுத்தது தாசியம். தாசியம் அப்படின்னா சேவகன் அப்படிங்கிற நிலை. பகவானுக்கு சேவை செய்யக்கூடியது. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளுடைய நிலையே என்னது? பகவானுடைய சேவகன் அப்படின்றதுதான். ஆத்மனுடைய இயற்கையான நிலை ஜீவேலே ஸ்வரூபகோய் கிருஷ்ணேர நித்யதாஸ், தாசனா சேவகனா இருந்து செயல்படுறது. சோ அந்த சேவகன் அப்படிங்கிற தளத்துல பக்குவம் அடைந்த நபர், ரொம்ப பிரபலமான சேவகனுக்கான உதாரணம் அப்படின்னு யாருன்னு சாஸ்திரம் சொல்லுது? ஹனுமான். தெரியல நமக்கு ராமாயணத்துல வானர் படை குரங்குகள் தான் அவங்க. பெரிய மனிதன் போன்ற பெரிய புத்திசாலித்தனம் எல்லாம் கிடையாது குரங்கு உடலுக்கு. இருந்தாலும் ராமர் என்ன சொன்னாலும் அடுத்த வினாடியே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹனுமான் அவருக்கு சேவகனா செய்யறார். இங்க இருந்து லங்கைக்கு தாவி போறார். அந்த சண்டைக்கு முன்னாடி இந்த இந்த படத்துல அதுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. லக்ஷ்மணர் மற்றும் நிறைய பேர் அடிபட்டு அவன் கடக்கும் பொழுது அவனோட உயிரை காப்பாத்துறதுக்காக இந்த சஞ்சீவி மலையில மூலிகைகள் இருக்கு, அதை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. போறார் ஹனுமான். போயிட்டு பாக்குறாரு, நிறைய மூலிகை இருக்கு, எனக்கு எதுன்னு தெரியாது, எனக்கு அந்த அளவு புத்திசாலித்தனம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அவரு, திரும்பி எந்த மூலிகை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போலாம், இல்ல ஏதோ ஒரு படம் அனுப்ப சொல்லலாம் அப்படின்னு அவர் நினைக்கல. என்ன பண்ணார், என்கிட்ட பலம் இருக்கு இல்லையா, அது நான் பகவானோட சேவையில ஈடுபடுத்துறேன் அப்படின்னு சொல்லி மொத்த மலையும் புடுங்கிட்டு தூக்கிட்டு பறந்து வராரு. அவர் பறந்து பகவானோட சேவையில ஈடுபடுறாரு. லங்கையில போய் சண்டை போடும் பொழுது கிட்டத்தட்ட முழு லங்கையுமே அவரே எரிச்சிருப்பார். இருந்தாலும் ராமருக்கு போய் புகழ் சேரட்டும் அப்படின்றதுக்காக மீதி விட்டு வச்சுட்டு வந்தார். திரும்பி சண்டை நடக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பாறைகள், கல், இது அது போட்டு மொத்த லங்கையும் சுற்றி வளைச்சிட்டாங்க. சோ அவங்களால முடிந்த அந்த பலத்தை கொண்டு அவர் முழுமையா சேவகனா ஹனுமான் பகவானோட சேவையில ஈடுபட்டார். வேற எதையுமே அவர் எதிர்பார்க்கல. அதுதான் ஒரு சேவகனுக்கான அடையாளம். சோ ராமர் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஹனுமான் கிட்ட கேட்கும் பொழுது, வரம் வேணும்னு கேட்கும் பொழுது ஹனுமான் சொல்றார், பவபந்த சிதே தஸ்யை ஸ்பிருஹயாமி ந முக்கியதே ந முக்தையே பவான் பிரபுரஹம் தாச இதி எத்திர விலுப்பியதே அப்படிங்கிறார். அதாவது பகவான் எனக்கு எந்த மோட்சமும் வேண்டாம், பிரம்மன்ல நான் ஒன்றிணைன்ற ஆசை எனக்கு கிடையவே கிடையாது, ஆனா எப்பொழுதுமே நான் உங்களுடைய நித்தியமான சேவகனா இருக்கணும், நித்தியமான தாசனா இருக்கணும் அப்படின்னு. சோ அதுக்காக ராமர் உடனே அந்த வரத்தை கொடுக்கிறார். சோ எங்கெல்லாம் என்னுடைய திருநாமம் உச்சரிக்கப்படுதோ அங்கெல்லாம் நீ இருப்பாய் அப்படின்னு. சோ ஹனுமான் அமரத்துவத்தை அடைந்து எங்கெல்லாம் ராமனுடைய நாமம் உச்சரிக்கப்படுதோ, இப்ப நம்ம ராம நாமத்தை பத்தி பேசணும், ராமனுடைய கீர்த்தனத்துல ஈடுபடணும், ஹனுமான் அங்க வராரு. எப்பொழுதும் நித்தியமா இமயமலையில ஹனுமான் இப்பொழுதும் இருந்துட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம சாஸ்திரங்கள்ல தெரிஞ்சுக்கிறோம். சோ சேவகன் அப்படிங்கிற நிலையில பக்குவம் அடைந்தது அவர். அடுத்தது சக்கியம். சக்கியம் அப்படின்னா நண்பன். பகவான் கிட்ட நண்பனாவும் நம்மளால பழக முடியும். சேவகன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எஜமானர் சேவகன் அப்படிங்கிற நிலை. ஆனா நண்பன் அப்படின்றது ஒன்றோட ஒன்று. சோ நண்பர்கள்லாம் அவருக்கு தெரியும், இவர் தோல் மேல அவர் ஏறதா இருக்கட்டும், இவர் மடியில அவர் படுக்கிறதா இருக்கட்டும், இவரோட உணவுல இருந்து பகிர்ந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி கூட நம்மளால பகவான் கிட்ட அன்பு பரிமாற்றத்துல ஈடுபட முடியும்.
மொத்தம் 5 ரசங்கள் சொல்லப்படுது. சாந்த ரசம், தாசிய ரசம், சக்கிய ரசம், வாத்சல்ய ரசம், மாதுரிய ரசம். இந்த 5 விதங்கள்ல பகவானோட உறவு முறையை வளர்த்துக்க முடியும்னு. சோ சக்கிய ரசம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த விதத்துல பகவான் கிட்ட அன்பு பரிமாற்றத்துல ஈடுபடுறதுதான் சக்கிய ரசம். சோ அந்த சக்கியம், அந்த நண்பன் அப்படிங்கிற அந்த உறவு முறையில பக்குவம் அடைந்தது அர்ஜுனர். பாண்டவர்கள் எல்லார்கிட்டயுமே கிருஷ்ணர் பார்த்தீங்க அப்படின்னா சக்கியம் அப்படிங்கிற உறவு முறையில தான் இருந்தாலும் அர்ஜுனன் கிட்ட ஜாஸ்தியா எனக்கு ரொம்ப பிரியமான நண்பன் நீ அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ணரே சொல்றார். பக்தோசிமே சகா சேதி, எனக்கு மிக பிரியமான நண்பன் நீ, பக்தன் நீ, அதனால உனக்கு நான் இந்த ரகசியத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் கீதையில சொல்றாரு. கண் கூட நம்ம பாக்குறோம், பகவான் தன்னுடைய பக்தன் கேட்கிறான்னு சொல்லி ரதம் ஓட்டுறாரு இல்லையா? இன்னைக்கு காலத்துல யோசிச்சு பாருங்க, டிரைவர் அப்படின்னாலே ஒரு கேவலமா யோசிக்கக்கூடிய காலம். இத்தனைக்கும் அவ்வளவு பெரிய 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 கார் ஓட்டினாலும் டிரைவர் தாங்க இவன். சோ கிருஷ்ணர் குதிரை வண்டி ஓட்டுறாரு. சோ குதிரை வண்டி ஓட்டுறது அப்படின்னா எப்ப திடீர்னு குதிரைக்கு தண்ணி தாக எடுக்குதோ வண்டி நிறுத்தி அதுக்கு தண்ணி கொடுக்கணும், அதுக்கு தேவையான உணவு போடணும், அதை பராமரிக்கணும். சோ அந்த அளவுக்கு பகவான் கீழே இறங்கி வர தயாரா இருக்கார். எதனால? தன்னுடைய நண்பன் மீது இருக்கக்கூடிய பிரியத்தினால, அந்த அன்பு உறவு முறையின் காரணத்தினால. சோ இது 8வது. 9வதா சொல்லப்படக்கூடிய அந்த நவவித பக்தியில என்ன அப்படின்னா ஆத்ம நிவேதனம். ஆத்ம நிவேதனம் அப்படின்னா முழுமையாக தன்னை அர்ப்பணித்தல், முழுமையா நம்மள பகவான் கிட்ட அர்ப்பணிக்கிறது. உடல் ரீதியா அர்ப்பணிக்கிறது எடுத்துக்கலாம், முழுமையாக அர்ப்பணிக்கிறதுன்னு சொல்றது. ஆனா இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஆத்மாவை அப்படியே அர்ப்பணிக்கிறது தான் ஆத்ம நிவேதனம்னு சொல்லப்படுது. யாரால முடியுதோ அவங்க இது போல உடல பிரம்மச்சரிய வாழ்க்கையை பின்பற்றி பகவானுக்கு அர்ப்பணிக்கலாம், அதுவும் ஆத்ம நிவேதனம் தான். ஆனா அதை விட உயர்ந்தது, அதை விட சிறந்தது என்ன அப்படின்னா நீ எந்த நிலையில இருந்தாலும் முழுமையா உன்னை நீ பகவான் கிட்ட அர்ப்பணிக்கிறது தான் ஆத்ம நிவேதனம். அதை யாரு செஞ்சு பக்குவம் அடைந்தா அப்படின்னா பலி மகாராஜர். பலி மகாராஜர் பிரம்மச்சாரியா இருக்க கிடையாது, ஒரு கிரகஸ்தர் தான், குடும்பஸ்தர் தான், ராஜாவா இருந்தார். தெரியும் இல்லையா? பலி மகாராஜர் பிரகலாதனுடைய வம்சாவளியில வரக்கூடியவர் தான். இன்னும் சொன்னா ஹிரண்யகசிபுடைய வம்சாவளியில வரக்கூடியவர் தான், அசுர குலத்துல சேர்ந்தவர் தான் அவரும். ஆனா அப்படிப்பட்ட அந்த பலி மகாராஜர் ஆத்ம நிவேதனம் செய்தார். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 8வது காண்டத்துல இது விளக்கப்பட்டிருக்கு. பகவான் வாமனரா வரார், சின்ன பையனா 3 அடி நிலம் மட்டும் கேட்கிறார். சோ அப்ப பலி சொல்றாரு, என்ன வெறும் 3 அடி நிலம் கேட்கிற, உன் காலுக்கு ரொம்ப சின்னதா தான் இருக்கும், நீ நிறைய கேளு, நான் எவ்வளவு பெரிய மன்னன், பெருசா கேளு அப்படின்றார். சோ அதுக்கு இவர் இல்ல, எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு பலி தரான்னு சொல்லி ஒத்துக்கிட்டோன்னா வாமனர் பெரிய ரூபத்தை எடுத்து 2 அடியில மொத்த பிரபஞ்சத்தையும் அளந்துடுறாரு. கீழே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் முதல் அடியில் அளந்துடுறாரு, மேலுலகம் எல்லாத்தையும் 2வது அடியில் அளந்துடுறாரு. சோ அப்போ அவர் கேட்கிறார், நான் 3வது அடி எங்க வைக்கட்டும் அப்படின்னு. அப்போ பலி மகாராஜர், என் தலை மீது நீங்க வைங்க, நான் முழுமையா சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே அர்ப்பணிக்கிறார். சோ இது ஆத்ம நிவேதனம், முழுமையா நம்மள பகவானுக்கு சேவைக்கு அர்ப்பணிக்கிறது ஆத்ம நிவேதனம். சோ இதுதான் இந்த 9 விதமான பக்தி. பக்தியினுடைய 9 அங்கங்கள்: ஸ்ரவணம் கேட்கிறது, கீர்த்தனம் பேசுறது பாடுறது, விஷ்ணு ஸ்மரணம் பகவானை நினைக்கிறது, பாத சேவனம் பகவான திருவடிகள் பக்தர்களுக்கு புனித ஸ்தலங்கள் சேவை ஈடுபடுறது, அர்ச்சனம் விக்கிரக வழிபாடுல ஈடுபடுறது, வந்தனம் பகவானை பிரார்த்திக்கிறது, நமஸ்காரங்கள் செலுத்துறது, புகழ்ந்து பாடல்கள் துதிகளை நம்ம செய்யறது, தாசியம் பகவானுக்கு சேவகனா இருக்கிறது, சக்கியம் நண்பனா இருக்கிறது, ஆத்ம நிவேதனம் முழுமையா தன்னை அர்ப்பணித்தல். இந்த 9ல ஏதாவது ஒண்ண ஒருத்தன் எடுத்து பயிற்சி பண்ணாலும் பக்குவம் அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இது ஒன்னொன்னையும் பார்த்தோம். மேலும் 1 அப்படின்றத சொல்லும் பொழுது ஒரு வழிமுறை ஒருத்தன் பின்பற்றினாலும் அதுல எப்படியும் வேற ஏதாவது ஒரு வழிமுறையும் ஒன்றிணைந்துதான் இருக்கும். சோ அதனால அப்படி ஈடுபடக்கூடாதுன்னா அப்படியும் ஈடுபடலாம், ஏன் 9லயுமே கூட ஈடுபடலாம். 9 வழிமுறைகளையுமே இந்த நவவிதத்தையும் ஈடுபட்டு பக்குவம் அடைந்த நபரும் இருக்காங்க. சாஸ்திரத்துல அந்த உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு. 9 வழிமுறையும் பின்பற்றி பக்குவம் அடைந்த நபர் யார் அப்படின்னா அம்பரீஷ் மகாராஜ்.
ருக்மிணி தேவி, இவங்க எல்லாரும் 9 விதத்திலையும் பக்தி பயிற்சி பண்ணி பக்குவம் அடைந்தவர்கள். ஸோ அம்பரீஷ் மகாராஜ் பார்த்தீங்க அப்படின்னா அவரும் மிகப்பெரிய மன்னர். ரொம்ப சுருக்கமான சொல்றேன், நமக்கு நேரம் இல்லை. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமயத்துல அவருடைய பக்தி எவ்வளவு அப்படின்றத வெளிக்காட்டக்கூடிய சம்பவம் இது. ஸோ அவர் ஒரு தடவை ஏகாதசி முடிஞ்சு துவாதசி அன்னைக்கு, இப்போ இன்னைக்கு துவாதசி, ஸோ அது போல துவாதசி அன்னைக்கு அவர் வந்து ஏகாதசி விரதத்தை முடிக்கிறதுக்காக காத்திருந்தார். அப்போ அன்னைக்கு காலையில அங்க துர்வாசர் வரார். துர்வாச முனி வந்தோடனே அம்பரீஷ் மகாராஜ் அவரை உள்ள உபசரிக்கிறார், வாங்க வந்து இன்னைக்கு விருந்து எடுத்துக்கோங்கன்னு. துர்வாசரும் சரின்னு சொல்லிட்டு குளிக்க போறார். குளிக்க போயிட்டு அங்க தியானத்தை ஈடுபடுறார். நேரம் ரொம்ப கடந்து போயிட்டு இருக்கு. பொதுவா துவாதசி அன்னைக்கு ஏகாதசி விரதத்தை முடிக்கிறதுக்கு குறிப்பிட்ட நேரம் அவகாசம் இருக்கும், அதுக்குள்ள முடிக்கணும். ஸோ இவர் காத்திருந்து பார்த்தார் அம்பரீஷ் மகாராஜ், துர்வாசர் வர்றது போல தெரியல. ஸோ என்ன பண்றது, சாப்பிட்டாலும் அவரை சரியா உபசரிக்காத மாதிரி ஆயிடும், சாப்பிடாமலே விட முடியாது. ஸோ என்ன பண்றதுன்னு யோசிச்சு சரி கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம், தண்ணி குடிச்சோன்னா அது விரதத்தை முடிச்ச மாதிரியும் முடிக்காத மாதிரியும், ஸோ அதனால அது பெரிய பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறார். ஆனா இது அறிந்த உடனே துர்வாசர் ரொம்ப கடும் கோபம் கொண்டு அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய தலையில இருந்து ஒரு முடிய பிச்சு கீழே போடுறார். அதுல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசுரன், நெருப்பு கக்கக்கூடிய நெருப்பு அசுரன் வெளியே வந்து அம்பரீஷ் மகாராஜை தாக்க வரும். அம்பரீஷ் மகாராஜ் உடனே என்ன பண்றார், எதிர்த்து சண்டை போட கிடையாது, அவர் சபிக்க கிடையாது, அவர் பெரிய ராஜா, நிறைய பேர் அவர் கீழே இருக்காங்க, அவங்க யாரையும் கூப்பிட்டு உதவி கேட்க கிடையாது. அவர் வெறுமனே 2 கரங்களை கூப்பி பகவானை மட்டும் நினைச்சார். சோ நினைத்த அடுத்த மாத்திரத்துல என்ன நடந்தது அப்படின்னா, பகவான் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை அனுப்பிச்சு அந்த அந்த அசுரன் இருந்தான் இல்லையா, நெருப்பை போன்ற அசுரன், அவனை கொன்னுட்டு அம்பரீஷ் மகாராஜர் அந்த சுதர்சன சக்கரம் துரத்த ஆரம்பிக்குது. சாரி, துர்வாச முனி அந்த சுதர்சன சக்கரம் துரத்த ஆரம்பிக்குது. சோ துர்வாசர் ஓடுறார், அந்த சுதர்சன சக்கரம் துரத்திக்கிட்டே வருது. எல்லா உலகங்களையும் தாண்டி பிரம்மலோகத்துக்கு போறார், சிவலோகத்துக்கு போறார், யாராலையும் காப்பாற்ற முடியல சுதர்சன சக்கரத்துல இருந்து. இறுதியில விஷ்ணு கிட்டேயே போய் விழுந்துடுறாரு, தயவு செய்து என்னை காப்பாத்துங்க, இந்த சுதர்சன சக்கரம் சுட்டெரிக்கிறது, காப்பாத்துங்க, என்னை கொல்ல போது துரத்திட்டு வருதுன்னு. அப்ப விஷ்ணு சொல்றார், என் கையில இது இல்லப்பா, நீ அபராதம் இழைத்தது என்னுடைய பக்தனுக்கு அம்பரீஷ்க்கு, சோ அவன் கிட்ட போய் நீ சரணடை, அப்பம் இது நிற்கும் அப்படின்னு துர்வாசர் மீண்டும் ஓடி வரார். எந்த முகத்துல மீண்டும் அம்பரீஷ் மகாராஜரை முழிக்க முடியும் யோசிச்சு பாருங்க. இப்பதான் அவரை கொல்றதுக்கு ஒரு அசுரனை வந்து உற்பத்தி பண்ணார், இப்போ அவர் காலிலேயே போய் விழுந்து என்ன காப்பாத்துன்னு கெஞ்சி கேட்கணும். இருந்தாலும் துர்வாசர் அதை பண்றார், போறார், போய் அம்பரீஷ் மகாராஜ் காலில் விழுந்து என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அம்பரீஷ் மகாராஜ் ரொம்ப ஐயோ இவ்வளவு ஒரு பெரிய ஒரு சாது என் காலில் விழுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்பரீஷ் மகாராஜ் உடனடியா அவர் வந்து அந்த சுதர்சன சக்கரத்தை வந்து விடுவிக்கிறார். சோ பகவான் வேற அதனுடைய பக்தர்களுக்கு எவ்வளவு கட்டுப்பட்டு இருக்காருன்னு. பகவான் தனக்கு ஒண்ணு அப்படின்னா அவர் பொறுத்துக்குவார், ஆனா அதனுடைய பக்தர்களுக்கு ஏதாவதுன்னா பகவான் பொறுத்துக்க மாட்டார். அதேதான் பக்தர்களும், தனக்கு ஒண்ணுனா பக்தர்கள் பொறுத்துக்குவாங்க, ஆனா பகவானுக்கு ஒண்ணுனா அவங்க பொறுத்துக்க மாட்டாங்க. சோ அம்பரீஷ் மகாராஜ் இவ்வளவு பெரிய ஒரு தூய பக்தரா இந்த 9 விதத்தையும் பின்பற்றி அவர் வந்தார். அதுவும் பாகவத்துல விளக்கப்பட்டிருக்கு. சவை மன கிருஷ்ண பதார விந்தையோர் வாசாம்சி வைகுண்ட குணானு வர்ணனே கரவ் ஹரேர் மந்திர மார்ஜனா திஷோ, இது போல மொத்த ஸ்லோகமும் போகும். சோ எப்படி ஒரு புலன்களையும் அவர் ஈடுபடுத்தினார். முதல்ல மனதை ஈடுபடுத்தினார், மனது தூய்மை அடைந்தது, புத்திசாலித்தனம் தூய்மை அடைந்தது, புலன்களை ஈடுபடுத்தினார், கைகளை கொண்டு பகவானுடைய கோயிலை சுத்தம் செய்தார், தரையை சுத்தம் செய்தார், இந்த மாதிரி பல விஷயங்கள், வாயை கொண்டு பகவானுடைய விஷயங்களை பேசினார் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இதேதான் நமக்கும், நம்மளும் இந்த மாதிரி எந்த விதத்துல வேணாலும் பக்தி தொண்டில ஈடுபடலாம், எல்லாத்துலயும் ஈடுபடலாம், ஏன் ஏதாவது ஒண்ணுல மட்டும் கூட ஈடுபடலாம். ஈடுபடுறது மூலியமா நம்மளாலையும் எல்லா களங்கள்ல இருந்தும் விடுபட்டு தூய்மையான பக்திய அடைஞ்சு பகவானை திருப்திப்படுத்தி நம்ம அவருடைய நித்தியமா அவருடைய சேவையில ஈடுபட முடியும். சோ அதனால இதுல குறிப்பா இந்த ஸ்ரவணம் கீர்த்தனம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கலியுகத்துல. சோ அதனால அந்த ஸ்ரவணம் கீர்த்தனம் வழிமுறை நீங்க இஸ்கான் கோயில் எங்க வந்தாலும் எப்போ வந்தாலும் நீங்க பார்க்கலாம், இந்த 2 விஷயங்கள் எப்பொழுதும் நடந்துட்டு இருக்கிறத. சோ தயவு செய்து நீங்களும் அந்த வழிமுறை எடுத்து பின்பற்றி அதனுடைய விளைவை கண்கூடா பார்த்து பயனடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டுக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஸோ இதுதான் இந்த நவவித பக்தி பத்தி நம்ம இன்னைக்கு
பார்க்க இருந்தது. ஸோ 9 பக்தி வழிமுறைகள் என்ன, அங்கங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது எப்படி செயல்படுத்துறது, அதுல இருந்து பக்குவம் அடைந்தவர்கள் யார் அப்படின்றது நம்ம பார்த்து இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஹரே கிருஷ்ணா, மிக்க நன்றி பொறுமையா முழு உபன்யாசம் கேட்டதற்கு. ஸோ மீண்டும் அடுத்த வாரம் நம்ம வேற தலைப்புகள்ல இன்னும் பல விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க இருக்கோம். இத்தனை உபன்யாசம் முடிந்தது. ஸோ யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்க உங்களுடைய கைகளை உயர்த்தி கேள்வி கேட்கலாம், இல்லை சாட்ல உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஸோ கேள்விகள் இல்லாதவர்கள் நீங்க இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறலாம். மீண்டும் அடுத்த வாரம் நம்ம வந்து இதே நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா. ஸோ யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க இப்போ உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். நந்தினி ஆர் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, நாம் நடைமுறையில் நண்பனாவது எப்படி பிரபு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்ப நம்ம பார்த்த அந்த விஷயம் தான், மொத்தம் 5 விதத்துல பகவானுடைய உறவு முறை நம்ம எல்லாருக்குமே 5 விதங்கள் ஏதோ ஒரு விதத்துல உறவு முறைன்றது நமக்கு இருந்துட்டு இருக்கு. நித்தியமா நமக்கு ஆன்மீக உலகத்துல எல்லாருக்குமே இருக்கக்கூடிய உறவு முறை அது. ஆனா அது எல்லாத்துலயுமே இந்த சேவகன் அப்படிங்கிறதும் அடிப்படையா இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அந்த சேவகன் அப்படிங்கிற நிலையை, சேவகன் அப்படின்னா என்ன, இந்த 5 ரசங்களுமே நாம் பகவானுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், திருப்தியை கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுடைய எதிர்பார்ப்பு தான் அதை குறிக்குது. சாந்த ரசம், தாசிய ரசம், சக்கிய ரசம், வாத்சல்யம், மாதுரியன்னு பார்த்தோம். அதாவது நண்பனா, சேவகனா, நண்பனா, பெற்றோரா, காதலனா, காதலியா, இந்த விதத்துல பகவானுக்கு சேவை பண்ண முடியும். ஆனா இது எல்லாத்துடைய நோக்கமுமே சேவகன் அப்படிங்கிறது தான். பகவானை நான் சேவை பண்ணி திருப்திப்படுத்தணுங்கிறது தான். ஸோ அதனால நம்ம எல்லாருக்குமே இந்த தாசிய ரசம், இந்த சேவகன் அப்படிங்கிறதுல நம்ம பயிற்சி பண்றோம். ஆனா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு டாபிக். இது நம்ம இன்னும் படிப்படியா நம்ம போகும்போதுதான் புரிஞ்சுக்க முடியும். நான் சுருக்கமா சொல்றோம். ஸோ இந்த ரசங்கள், இதுல 5 ரசங்கள்ல எந்த விதத்துல ஒருத்தனுக்கு பகவானுடைய உறவு முறை இருந்தாலும் எதுவுமே இன்னொன்னோட குறைந்தது கிடையாது. சேவகனா இருக்கிறவன் நண்பனா இருக்கிறவனோட குறைந்தவன் கிடையாது. கோயில் அறைய சுத்தம் பண்றவங்களும் சரி, பகவானுக்கு விக்கிர வழிபாடுல ஈடுபடுறவங்களும் சரி, வேறு வேறு கிடையாது. அவங்களுடைய நிலை ஒன்றேதான். சோ அதே போல இந்த 5 ரசங்கள்ல எதுல ஒருத்தங்க ஈடுபட்டாலும் ஒருத்தங்களுக்கு இன்னொருத்தங்க குறைந்தது கிடையாது. ஆனா அந்த ரச தத்துவத்தின்படி, ரசங்களின் வரிசையின்படி பார்த்தீங்க அப்படின்னா வேறுபாடுகளும் இருக்கு. தாசிய ரசத்தை விட உயர்ந்ததா சக்கிய ரசம், நண்பனா இருக்கிறது குறிக்கப்படுது. ஏன்னா பகவானோட இன்னும் நெருக்கமா இருக்கிறது. அதை விட பெற்றோர் அப்படிங்கிறது இன்னும் நெருக்கமா. அதை விட வாத்சல்யம், அந்த 5வது ரசம், 4வது வாத்சல்யம், 5வது மாதுரியம், காதலனா, கணவனா பகவானை பார்த்து சேவை பண்றதுன்றது இன்னும் நெருக்கமானது. சோ நம்ம தத்துவத்தின் அடிப்படையில இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம். பகவானுக்கு சேவை, பக்தி தொண்டுல சேவையில ஈடுபடுறோம். சோ ஈடுபட்டு நம்ம பக்குவத்தை அடையும் பொழுது நமக்கு நம்முடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படின்றது அப்பம் வெளிப்படுத்தப்படும். இந்த 5 ரசங்களும் நம்முடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன, நான் பகவானுக்கு சேவகனா, நண்பனா, பகவானுடைய காதலனா, என்ன ஏது அப்படின்றது நமக்கு நம்மளுடைய உண்மையான ரசம் என்ன, நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படின்றது பின்னர் நமக்கு வெளிப்படுத்தப்படும். அது ஆன்மீக குருவாலையும் அது நமக்கு வெளிப்படுத்தப்படும். நம்ம பக்தியில பக்குவம் அடைய நம்மளாலும் நமக்கும் அது வந்து தெரியும். சோ அது உயர்ந்த நிலைகள். சோ நம்ம ஆரம்பத்துல நம்ம கிருஷ்ணனுடைய பக்தி தொண்டுல நம்ம சேவகனா நம்ம பயிற்சி பண்றோம். இந்த கொடுக்கப்பட்ட ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம் இதை எடுத்து பயிற்சி பண்றோம். சோ இதை பயிற்சி பண்ணி நம்ம அந்த பக்குவமான நிலைக்கு வரும் பொழுது அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட உண்மையான ஸ்வரூபம் என்ன அப்படின்றது வெளிப்படுத்தப்படும். அதுக்கு ஏற்றாற்போல நம்ம பகவானுக்கு சேவை பண்ணுவோம். ஸோ கிருஷ்ணருக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தனால நண்பனா பழக முடியும். நீங்க கேட்டிருந்தீங்க நண்பனா எப்படி பழகிறதுன்னு. அது வந்து கிருஷ்ண ரூபத்திற்கு நம்ம வந்து நண்பனா பழக முடியும். ஆனா அதுவே விஷ்ணுவோ நாராயணர் இடத்துலயோ நம்மளால அந்த ரசத்தை வெளிப்படுத்தப்பட முடியாது. நாராயணர் பார்க்கலாம், எல்லாருமே தாசன், அடியேன் அப்படின்னு தான் சேவை பண்ணுவாங்க. ஸோ அதனால ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடியவங்க யாரு வந்து தாச ரசத்துல பண்றாங்களோ அவங்க வந்து நண்பனா இருக்கவங்களோட குறைந்தவங்கன்றது கிடையாது. அதை நம்ம தெளிவுபடுத்திருக்கிறதுக்காக தான் இதை மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ எந்த ரசத்துல எந்த ஒரு
விதத்துல சேவை பண்ணாலும் அதுல யாரும் எதையும் விட வேறுபட்டவங்க கிடையாது. ஸோ ஆனால் பக்தி தொண்டு பயிற்சி பண்ண உங்களுடைய உண்மையான ஸ்வரூபம் என்னன்றதை வெளிப்படும் பொழுது அந்த குறிப்பிட்ட ரசத்தை நீங்க பகவானுக்கு சேவை பண்ணுவீங்க. ஹரே கிருஷ்ணா. ஸோ உங்களுடைய கேள்விக்கு இந்த பதில் தெளிவா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். தேங்க்யூ பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா அப்படின்னு பதில் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ மிக்க நன்றி. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா கை உயர்த்தி கேள்வி கேட்கலாம், இல்லை சேட்ல கேள்வி கேட்கலாம். இல்லை யாருக்கும் இல்லை அப்படின்னா இந்த வாரம் உபன்யாசத்தை நம்ம இத்துடன் முடிச்சுக்கணும். யாருக்கா ஏதாவது கேள்விகள்? ஸோ நம்ம மீண்டும் நம்மளுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து இந்த உபன்யாசங்களை பங்கு கொண்டுட்டு இருக்கீங்க. ஸோ வெறும் கேட்கறது மட்டும் இல்லாமல் அதை இன்னும் பயிற்சி பண்ணுங்க. நிறைய பேருக்கு அதை எடுத்து சொல்லுங்க. ஸோ இந்த விஷயங்களை நம்ம அதனாலதான் இந்த விஷயங்களை மீண்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம். ரொம்ப அடிப்படையான கருத்துக்களை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ யூடியூப்லயும் நம்ம இதை போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ யாரெல்லாம் யூடியூப்ல இந்த உபன்யாசத்தை பாக்குறீங்களோ தயவு செய்து நம்ம உபன்யாசத்துல ஆரம்பத்தை சொல்லியிருக்கணும், இப்ப சொல்றோம். கீழே அந்த யூடியூப்ல கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம், கூகுள் ஃபார்ம் இருக்கும். அதை ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பேர், ஃபோன் நம்பர், விவரங்களை கொடுத்தீங்கன்னா உங்களை தொடர்ந்து நம்ம தொடர்பு கொள்றதுக்கு பயனுள்ளதா இருக்கும். யாரு ஜூம்ல வராம யூடியூப்ல பாக்குறீங்களோ அவங்களுக்கான அறிவிப்பு இது. ஸோ யாரெல்லாம் யூடியூப்ல தொடர்ந்து பார்க்குறீங்களோ நீங்களும் மீண்டும் தொடர்ந்து பாருங்க. இந்த விஷயங்களை கேட்டு வாழ்க்கையில பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ணி பகவான் மீது தூய்மையான அன்பை வளர்த்து கொள்ளுங்க. ஸோ வேற யாருக்கும் எந்த கேள்விகளும் இல்லைன்னு நினைக்கிறோம், எதுவும் வரல. ஸோ இதோட நம்ம இந்த வாரம் உபன்யாசத்தை முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் நம்ம மீண்டும் வேற ஒரு தலைப்புல சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய்.